கைப்போல் போட்டியா? இது பழைய ஜெர்சி, கோவா ஜெர்சி. கோவால ஆண்டுச்சு. கோவா மேட்ச் பண்ணீங்களா அதுவா? நேபாள் மேட்ச். நேபாள் நானும் நஜிப்லாங்க. நேபாள். நேபாள்ல போய் விளையாண்டுருக்கேன். ப்ரொஃபஷனல் பிளேயர் அவரு. நேபாளுக்கு ஆனாரா? நேஷனல் ரெக்கார்ட்ல தேடினா எப்படி கிடைக்கும்? அட்லீஸ்ட் நேஷனல் அந்த ஸ்லோவா தெரியுதா? ஃபோட்டோவா? சில ஸ்லோவா இருக்குது ஆனா வீடியோ நல்லா வரும். ஆமா ஸ்பின்னு தான் போடுவாங்க. லெஃப்ட் பட்டிங் பிளேயர்ஸ் யாரு போறாங்க? அந்த பையன் தான் போறாங்க. போறேன்னு சொல்லிட்டு போறாப்புல நம்மள்ட்ட இருந்து டெய்லியா வாரம் பை அத்த வாரம் பாருங்க பை நீங்க போறாரு. ஆனா எந்த நெட்ஸ் போறாருன்னு உங்களுக்கு தெரியாது. என்ன போறோம் அவ்வளோ தூரத்துக்கு என்ன லெஃப்ட் ஹேண்டு நினைக்கிறேன். ரைட் ரைட் ஷாட் பை சின்ன ப்ரோ காலத்தில் நல்ல பிளேயராக வருவான்னு நினைக்கிறேன். அது எந்த சைட்னா இங்கே அடிக்குது. இந்த சைட் தான் கார் இங்கே இருக்குது. ஜேபி ப்ரோலாம் அடிச்சாருன்னா போயிடுங்க. Great shot, boy. ஜாஃபர் பாய்க்கு இந்த வீடியோ கட் பண்ணி கொடுத்துருங்க. Lovely start, Jafar boy. விக்கெட் கீப்பர் தான் கேப்டன் நினைக்கிறேன். இல்ல அவனா இல்லையே தான் நினைக்கிறேன். இன்னும் அவனா ரெகுலராக இருக்கும். இவங்க 2 பேர் தான் அந்த ஜெர்சி தான் மாட்டினாரு. ஆனால் அவனுங்க நம்ம இப்போ இந்த 4 போனது 6 போனதெல்லாம் நல்ல அகாடமி. அவனுங்களாம் அசால்ட்டாக இதாக மாட்டாங்க, ப்ரெஷர் ஆக மாட்டாங்க. அடிக்கிட்டோம் அடி எனக்கு அதான் வேணும். அப்படியே போட்டுக்கிட்டே இருப்பானுங்க நெருப்பில். நீ அடி 2 பால் அடிப்பியா, 3ஆவது நாள் மாட்டுவ அப்படின்ற அந்த ஒரு கான்செப்ட் தான். Plate ரா நதீம். பாய் வல்லம் பாய். விட்டும் போர் போல தெரியாதுல்ல, நான் பேசிட்டு ஒரே கட்சிதான் கையில் கொண்டு தாவிக்கு என்ன பேசுகிறோம் மாட தலைவர் எம்எல்ஏ போஸ்ட் செய்யலாம் என்ன கொடுப்பாங்க நிறைய தேர்தல் அவன் தான் அவன் தான் கிடையாது.
வேற இவர் வேற ஒரிஜினல் ஆடியோ அப்லோட் பண்றாரு. எதுவும் பேச வேற முடிய மாட்டேங்குது. இதுவா பேக்ல மியூசிக் போட்டு போட மாட்டாரு. அப்படியே அப்லோட் பண்றாரு. ஓகேவா? ஷாட் பாய் ஷாட் நாலே ஷாட் பாய் ஃபீல் ஆகிட்டு யார் பார்க்குறா ஃபோனு? அவனை தான் வந்து என்கரேஜ் பண்ணாங்க. அவனா போகிறாங்க பார்ப்பாங்க ஃபாஸ்ட்டு மோதுறானுங்க. ஸ்பின் இல்லை ஃபாஸ்ட் தான் ஃபாஸ்ட்டாக இல்லை ப்ரோ வராங்க. ஆனால் அந்த பையனுக்கும் கிட்ட தானே நின்னாரு. அந்த பையன் ஃபேஸ் போடலண்ணே. ஓ ஆமாம், எனக்கு தெரிஞ்சு அவன் ரொம்ப சின்ன பையன் மட்டும் தான். போட்டவனா க்ளவுஸ் அவன் தானே போட்டு கேட்டான். ஸ்பின்னு தான் ஷாட் பாய் பிளேட்ரா எல்லாம் முடியல. இன்னொரு புறம்போது கார்லேயே ஏற்றலாம் சீமா. இப்போ அதாவது அந்த 40 ரூபாய் இருந்தாங்கல்ல, இவங்க பாடி வந்து ரொம்ப லேட்டாக தான் கொடுத்தாங்க காலையில். யாரும் பார்க்கல. இவனுங்க பார்க்க வரும்போது விட்டு கிளி கிழிக்கிறாங்க. சீமானையும் சாட்டையும் வழி விடலையா இல்லையா முதல்ல நீங்கள் நம்ம பாடி பார்க்கணும் அப்படின்னு. அல்லாம் பாய் பாலை பார்த்து அல்லாம் சீமான் வந்தாங்க கிளிஸ்டானுங்களா மக்களை பொதுமக்கள். நான் நீங்கள் முதல்ல கிளம்புங்க, நாங்கள் எப்போ நாங்கள் வாங்குறது வரவங்களாம் பார்த்துட்டே பண்ணி என்ன பண்ணுறது நாங்கன்னு சொல்லி திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபில்டர் வேற வச்சுக்கலாம் கரெக்டாக. போயிட்டு இருந்தா அப்படிதான் பண்ணுவாங்க. எல்லாம் போயிட்டு இருக்காரு. கொஞ்சம் ஒரு ஓட கொஞ்சம் பண்ணலாம். நான் ஃபுல்லாக ஆடுவேன். அவன் ஆனா கீப்பர் அப்படியே கேட்டாங்க. அப்படியே வாக்கிங்லேயே போயிட்டாங்க. கீப்பர் ரொம்ப க்ளோஸாக இருந்துருக்குன்னு நினைக்கிறேன். அக்ராஸ் அண்ணா கண்டிப்பா குத்துருவானுங்க. பை எல்லா பாலும் போய் மோதிட்டு இருக்க பை. அவன் தான் நல்லா போடுறான். முத பால் அப்பதான் மிஸ் பண்ணீங்க. அப்ப கொஞ்சம் ரெஸ்பெக்ட் கொடுக்கணும்ல. எல்லாரையும் நான் ஒரே மாதிரி ஹேண்டில் பண்றேன்னு இது பண்றீங்க. அதான் சரி. நல்ல ஸ்டார்ட்ல நல்ல பேட் டச். போக வேண்டிய பால் தான் அது. குயிக்கர் போட்டான். வீரா பேட பண்ணுவீரா விடுங்க. நீங்க போலிங்கில் பார்த்துக்கலாம். விடுங்க. குயிக்காக போட்டாங்க. அந்த மாதிரி அப்படி போடும் போதுல நம்ம கொஞ்சம் சரி ஓகே ஆஃப்ல ஆடலாம் அந்த மாதிரி ஆகணும். நீங்கள் அவன் ஆள் நிற்கிறான் நான் அவனுக்கு மேலே அடிப்பேன்னு சொல்லிட்டு தான் வச்சிங்க. ஷார்ட் அது கிளீனாக வீடியோவில் பற்றி போட்டான். அதெல்லாம் போனேன். அவன் தூக்கி உள்ளே போடுவானு ஐயோ லாஸ்ட்டில் தான் மாட்டினேன்.
Come on, boys. இதான் இருக்கா? Holy shit. அந்த 3 தம்மே முடிச்சிடாரு இந்த ஃபர்ஸ்ட். இப்போ 3 தம்மா. அது 5 முச்சுறாரு. ஸ்டிப்ல பட்ட மாதிரி இருந்துச்சு சவுண்ட். பேட்டு, ஹெல்மெட். ஒரு ஓவர் 3 ஓவர் நிறுத்தி ஆடிட்டு ஜூனியர் பிளேயர் ஃபீல்டிங் பார்த்தீங்களா இல்லை ஸ்ட்ரைட்டில் எப்படி வச்சுருக்காங்க? தோனி ஃபீல்டிங் வச்சுருக்காரு அவர். ஏய் இதெல்லாம் தேவையில்லாத ஷாட்டு. கத்துங்க ப்ரோ. அவன் கேம் ஆட சொல்லுங்க. ப்ரெஷர் போடுறேன்றீங்களோ? ஆ? பிரபு வராரா மேட்சுக்கா? சீக்கிரம் வரணும். மேட்சுக்கு வராரா? கார்லேயே பாடு கட்டிட்டு வர சொல்லுங்க. 23 ரிலீஸ் ஆகுது. ஷாட்ரா டேய். சப்போர்ட்டுக்கா ஃபீல்டிங் வந்துடலாம். அதானே இதெல்லாம் என்ன தெரியுமா பண்ணும்? 20 ஓவர் நம்ம உள்ள நிப்பட்டா அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாமே சொல்லுவேன் நிற்கிறானே. எங்க நான் அசோக் ப்ரோ டெக்னிக் ஃபாலோ பண்ணலாம் சொல்லிட்டு அப்புறம் கொஞ்ச நாளா அவர் தான் பேட்டிங் ஆட்டு வீட்டுக்கு போலிங் போட்டு வீட்டுக்கு போயிடலான்னு இருக்கிறேன். நீங்க மட்டும் இன்னைக்கு மிளகா ஃபர்ஸ்ட் போலிங் எடுத்துருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, போலிங் போட்டு வீட்டுக்கு போயிட்டு அதை என்னை கூப்பிட்டு திட்டான். சஃபாரி போலையா? நைட் சஃபாரி போலையா? ஆலந்தூர்ல உள்ள நந்தனம் ஃபர்ஸ்ட் ஓவர்ல போட்டு செஞ்சுட்டு இப்படி வந்து உட்காந்துட்டு இருக்கேன். வெறுப்பா இருக்கும். பேட் டச்ல வர ஆடாம மொத பாலே அவுட் ஆயிட்டு வந்தாலும் கம்முன்னு இருக்காரு. போட்டு சாத்திட்டாரு. ஃபர்ஸ்ட் ஓவரே 16 ரன்னு. ஜாபர் அது இருக்காரு. வெறுப்பா இருக்கும். ஏதாமரா பண்ணிக்கிறீங்க? இல்ல அதான் ஒரு கேமு. போடும்போது பால் நிறுத்திட்டு அடிச்சிருந்தீங்கன்னா நீங்க அவ்வளவுதான். ஹிட்மேன் ரோஹித் சர்மா மாதிரி தான் விளையாடுறாரு. குட் ஷாட் ஜேபினா, குட் ஸ்டார்ட்னா. போன வாரம் ஒரு செகண்ட் சான்ஸ் தேர்ட் சான்ஸ் தான் போச்சு. நீங்க பாத்தீங்களா? நான் பக்கத்துல நிக்கிறேன். பக்கத்துல நீங்க ஓடிட்டு இருந்தீங்கன்னா விட்டுருப்போம். ஓடினானா விட்டுருப்பாங்க. அதான் பை bowler-ஓட நீங்க ரன்னிங் எங்கனே தெரியல எனக்கு. நீங்க என்னமா சொல்லணும்? ஏய் வாடா வாடா ன்னு சொல்லிட்டு ஓடி இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அவன் கொஞ்சம் பேனிக் ஆகும். புஷ்டா பாத்தீங்களா? ஒரு பையன் அவர் இவன் நான் போடுறவனா? அப்படியா? அதான் நினைச்சேன் அவனா தான் இருக்கும். சொல்லிட்டு நான் ரைட் பாத்து கேஸ் இல்லல்ல. கேஸ் இல்லல்ல. க்ளோஸ் சரிமா அவ்வளவு இருக்காது நினைக்கிறேன். தெரிஞ்சு 14 கீழ தான். நல்லா 14 தான் கரெக்டா இருக்கு. கரெக்டான கரெக்டா இருக்கு. இப்ப கரெக்டா போறாங்க. ஃபர்ஸ்ட் உள்ள போடுங்க. அங்க வந்து நீங்க வண்டியில எல்லாம் வந்து அது நதின் சைடுல சிங்கிள் ஆனானே அது கூட ஷார்ட் ஆற பால் தான். சேலத்துல ஒரு பவித்ரன் நீங்க ஆளியா இருக்கீங்க. அவன் எங்க டிஸ்ட்ரிக்ட் ப்ரோ. அவன் அண்டர் 14 ஆடும்போது அவன் ஒருத்த மட்டும் தான் டீம். எல்லா ஸ்டேஷனும் கூப்பிடுவாங்க. சூப்பரா போடுவான். அவன் பால் அப்படியே ஒரு மாதிரி வித்தியாசமா ஒரு லெஃப்ட் ஹேண்டரு தூக்கி போடுவான், சும்மா அடிப்பான். இல்லை ஹைட்டு வேற போய் லெஃப்ட் நல்ல ப்ளஸ். நீங்க மலை ஏறும்போது ஒரு டேம் மாதிரி ஒன்று பார்த்துருக்கீங்க. ஆமா ஆமா ஆமா. இல்லை இல்லை போகிற வழியே தான். நீங்கள் வந்து அங்கேருந்து ஆலியார் ஆலியாரில் இறங்கிடுவேன். அங்கேருந்து
Played, ready? ரெடி ஓடலாம் ஓடு வெயிட் அண்ட் வாட்ச் குட் ஷாட் நதீம் அப்படிதான் ஃபுல்லா ஆடு இவனும் தூக்கி தான் ப்ரோ பண்ணுவான் ப்ரோ இந்த டீம்ல நாங்க வேற ஒரு டீம்ல வெளியே அந்த டீம்ல இவங்க கூட தான் ஃபைனல் ஆகும் செஞ்சான் சரி. ஆனா இப்ப இருக்கிற 11s வேற அப்ப இருக்கிற 11s வேற செஞ்சான ரன்னிங் பாய்ஸ் அப்படிதான் வாரத்துல ஒரு நாள் கிரிக்கெட் ஆடுறதுக்கு வாரம் ஃபுல்லா ஒரு நாள் மட்டும் கிரிக்கெட் ஆடாம இருக்கு. அதுதான் வித்தியாசம் அதான் ஆக்சுவலா அதான் உண்மை கொஞ்சம் முன்னாடி தான் வரும். கையில இருக்கிறது முக்கியம் இல்ல வேணா ஃப்ரண்ட் ஃபுட் அதே நீங்க இந்த ஃப்ரண்ட் ஃபுட்ல ஆடுங்க கேட்ச் 11 பேர் அப்பீல் பண்றாங்க அகாடமிக்கு அப்படிதான் பண்ணுவானுங்க அண்ணா ஃப்ரண்ட் ஃபுட்ல ஆடலாம் அது போடுங்க அதான் மூணாவது ரெண்டாவது ஓவர் போடுறாங்க சரி மாத்திக்க வேண்டியதானே சரி ஓகே சரி கேபுக்கு எவ்வளோ ஆகுங்க என்ன ஷாட் இது சரி ஓகே ஏபிடி செட்டா ஸ்ட்ரைட்ல தூக்கி விடலான்னு பார்த்தாரு எங்க ஸ்ட்ரைட்ல தூக்கி விடுறாங்க லெக்ஸ்ல ஆனாரு அவர் அந்த பால ஏரா போயிட்டு ஸ்ட்ரைட்ல தூக்கி வச்சு போயிருக்கோம் அவர் லெக்ஸ்ல திருப்பினாரு அதுவும் ஃபுல்லாவே போலியோ ப்ரோ ஷாட்டை கண்டுக்கால. நேத்து ஒருத்த ஓப்பனிங் ஆடுறான் வீரா ஆப்பனண்ட்ல நல்ல நான் ஃப்ரண்ட் ஃபுட்ல ஆடலண்ணா அவன் நான்லாம் ஏய் நதீம் பேசுறா ஒரு ரெண்டு கூட அடிக்கலாம் நிறுத்திக்கலாம் இந்த ஒரு பரவாயில்ல ஜேபினா பேட்ல வாங்குங்க அப்படி அவன் தான் நல்லா போறான் லெஃப்ட் நம்ம வேணும் தூக்குறானே போதும். ஜாலியா வந்தோம் ப்ரோ. ஆனா ப்ரோ போடுவேன் என்ன வேணும் எல்லாமே இருக்கு. உங்களுக்கு என்ன வேணும்னு கேளு என்ன வேணும் உமரே லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் ஆகும் அவ்வளவுதான் உமர் கிட்ட கொடுத்துட வேண்டியதான் நீங்க தூக்கி சென்ஸ்ல போடுங்க போதும். ராயபுரம் நீங்க பேசாம டெய்லி ட்ரெயின் பிடிச்சி ராயபுரம் போயிருங்க அவர் எங்க இருக்காரு அவரு அண்ணா நகர் கிட்ட இருக்காரு அவர் மெட்ரோ ஏறினா கரெக்டா வந்து உங்க வீட்டுக்கிட்ட இல்லையே சூளைமேடு சூளைமேடுனா இது ஹெச்கமிட்டி கிட்ட இருக்கு அதுவா சூளைமேடுனா இது சொல்றீங்களா அந்த ஸ்கைவாக் பின்னாடி ப்ரோ இதுதான் நான் லாஸ்ட் டைம் அங்க வந்து எவ்வளோ நேரம் வைடு இல்லையா கிளாப் பண்றாங்க போலி என்ன பேரு வெக்கம் பேரா நான் போய் கூட்டணும்னு வச்சுக்கோங்க. எங்க அம்மா நீங்க ஃபுல்லா லெஃப்ட் ஆமா இவனும் ஸ்பின் இவனும் லெஃப்ட் ஆர்ம் தான் 15 போகும்போது அடியா வச்சுருக்கேன். அப்புறம் கொஞ்சம் எங்க வராங்க பாத்தீங்களா பேக் அது நீங்க சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும் அதை எப்படி இக்னோர் பண்ணலாம் தான் மைண்ட்ல யோசிச்சுட்டு இருந்தேன் இல்ல அதானா எப்படி பேக்கப் பண்ணாங்க பாத்தீங்களா அந்த வயசுல நானும் வந்திருக்கேன் ஓ
இந்த வயசுல நான் பேக்கப் வேணும் அங்க நின்றுனா கூட இங்க கீப்பருக்கு வந்துட்டு போடு. அது ஒரு காலம் ப்ரோ, இது ஒரு காலம் ப்ரோ. கஷ்டம் அடிதான் ப்ரோ செய்யறாங்க. ஷாட் நானா கிளாஸி நானா அப்படி ஆண்ணா நேரா ஆண்ணா. அப்படியே ஸ்ட்ரைட்டா ஆடுங்க ஸ்ட்ரைட்டா. காத்து இந்த சைடுல பை காத்து இல்ல இப்போ பெருசா இல்ல. இருப்பா ப்ரோ மேல மேல. ஜிசி ஏ தண்ணி 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 எடுத்து போங்கப்பா. புரியல. சரி சரி இரா இப்போ வேணாம்னு நினைக்கிறேன். இப்போ குத்துறா போடா போடா. போ போயிரு போயிரு. இல்ல அவங்களுக்கு போய் குத்துரு, பால் வரல. அண்ணன் என்ன சொல்றாரு, நீங்க ஆடுங்கன்றாரா? நீங்க ஆடுங்கன்றாரா? வாங்கிட்டு பொறுமையா எல்லாம் கால் பண்ணி வரேன் என் புருஷனை நீங்க நல்லா இருக்கிறத விட மாட்டேன். சாயந்தரம் கூட்டு போய் எங்கேயாவது வரமாட்டான், அவங்களுக்கு தெரியாது. 9 வயசு மாதிரிலாம் கிடையாது. கால் வான்னு சொன்னா கண்டிப்பா உண்மையிலேயே ஒரு வேலை இருக்கு வான்னா கூட வரமாட்டான். தாஜா பண்ணதான் கூட்டு போறேன் போ அப்படின்னு தாஜா பண்ணதான் கூட்டு போறான்னா சொல்லுவேன். நான் பக்கத்துல வீட்டு பக்கத்துல டிக்கெட்லாம் இருக்கு, போய் என் பொண்ணுக்கு ஸ்கேட்ஸ்லாம் வாங்கலாம். ரொம்ப நாளாக பேசினேன். சரி வா போகலாம் அப்படின்னு சொன்னா வரமாட்டேன். என்ன நீ அவளை கூட்டு போய் வாங்கிக்கோ அப்படின்னு. இன்னைக்கு அதான் நடக்கும். ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. இந்த மந்த் அண்ணமான் போறான். அதனால அடுத்த வாரம் பேசாம அவுட் போட்டு அடுத்த வாரம் வெளில கூட்டு போயிட்டாங்க. 6 மணி மேட்ச் கேளு ப்ரோ, நல்லா இருக்கும். அப்படிதான் நான் ஆடணும். 6 மணி மேட்ச் கேட்குறேன். சொல்ல மாட்டேன் அவுட்டா சொல்லுடா. நான் பையன் வந்துட்டானா நான் கிளம்பிடுவேன்டா. பையன் வரலன்னா எனக்கு தெரியல. கிளம்பிட்டா எனக்கு இன்னைக்கு சொல்லுங்களேன். இன்னைக்கு நான் சொல்றேன். இல்ல வேலைக்கு ஊர்ல இருந்து வரான், இப்பதான் வரான். வந்துட்டானா என்னன்னு நான் சொல்லிடுறேன். அதுக்கு தான் சொல்றேன். அவன் வந்துட்டானா இல்லைன்னு தெரியல எனக்கு. ஏன்னா அத்த வாரம் மட்டும் ஒரு வாட்டி சரி ஓகே பாருங்க. என்ன தண்ணியா கொண்டு வந்தான் அவன். தண்ணி குடிச்சாச்சரா? அவன் குடிக்கலையா? நதீமே எப்படி செஞ்சா? நதீமும் குடிக்கலையா? பைத்தியமா அவன்? யாருக்குடா கூப்பிட்டா? தண்ணி வேணுமாடா? அப்போ வந்துச்சடா. செப்போ எடுத்து போய் அவரு செப்போ எடுத்துட்டு போயிருங்க. அப்பனா 5 ஓவர் முடிஞ்சிச்சுல. இல்ல சொல்லிட்டு தான் வந்தேன். கேட்டுதான் வந்தேன். இல்ல அவங்க வந்து சரி அவர் எடுத்துட்டு போவாரு. இப்போ அவர் பிரச்சனை. A6 gel pick shoe வராச்சு. வருது டிபிடியா டாக்டர் மேலே கை வச்சுக்கிறாங்க. ஐயோ அவனெல்லாம் இன்னும் உயிரோட ஏன் ப்ரோ வச்சிருக்கானுங்க? அன்னைக்கு எங்கேயோ உள்ள கொண்டு போய் அந்த வீடியோ தானா? அவன் அடிச்சவன் அடிக்கிறானுங்களா? கம்ப்ளைண்ட் கொடுக்க போயிருக்கான் போல. அது கடிச்சு பண்ணாங்க போல. ப்ரோ அதே போல தான் ப்ரோ. நான் நல்ல ஷாட் நானா? குட் ப்ளே ஜேபி. நல்ல ஷாட் அப்படியே ஆடுங்க. ஸ்லோ பால்ல
இதை வச்சுட்டு இருக்கலாம் இந்த சைடு. இதை புல் பண்ணியிருக்காங்க. இதை வச்சுட்டு இருக்கலாம். அவர் எதிர்பார்த்துருக்க மாட்டார். அவர் சேம் பால் வரும்னு வச்சுருக்காரு. வாய்ப்பு ஒன்று வந்து கான்ஃபிடன்ஸ் நல்லா இருக்கு. 33 ஷாட் நானா ஷாட் குட் ஷாட் வந்துச்சா 37 தான் 6 ஓவருக்கு 40 ரன். இங்கே தான் இருக்கிறேன். இருக்கா எப்படா ஃபர்ஸ்ட் பால் அந்த பையன் கை கிட்ட தான் போச்சு. ஃபீல்டர் கிட்ட அப்படியா அவன் கை அடிச்சான். அடிச்சேன். அடிச்சான். நல்ல ஷாட் நானா. நல்ல வேலை முட்டி போடாம இருந்தா சரி. முட்டி போடுறா போல மனுஷன். முட்டி ஆடுவாரே வந்து ப்ரோ அதான் ப்ரோ எந்த எவ்வளோ குயிக்காக போடுறான் அதை யோசிக்கணும் ப்ரோ. டைமிங் எவ்வளோ இருக்குன்றத பார்க்கணும்ல. ஹலோ இல்லை ஃபோன் போட்டால் ஃபோன் எடுக்க முடியும். இதெல்லாம் நீ போடுறியா? யாரு எங்கே போடுற நீ? நான் இதெல்லாம் போடுறேன். நான் ரைட் ஹேண்டில் குயிக்கர் போடவே மாட்டேறிய தலைவா நீ. ஸ்லோவாகவே ஃபஸ்ட் ஒழுங்காக போடுவோம். ப்ரோ குயிக்கர் ஏன் போட மாட்டேற? லெஃப்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணலான்னு இருக்கேன். குகன் குகன் ஸ்விம் போடுறியா இன்னைக்கு? இன்னும் நேராக போடுவேன். அடிக்க மாட்டாங்கடா. நான் இங்கே தான் ஃபீல்டிங் நிற்பேன் பவுண்டரியில். நீங்கள் ஆஃப் சைடில் ஃபீல்டிங் நிற்கலான்னு இருக்கேன். நானும் ஜாஃபர் பாய் போன மேட்ச் மாதிரி. இதெல்லாம் நீங்கள் அதிகமாக நாங்கள் போட வர மாட்டோம். நம்ம போன வாரம் போனது வேறு கிரவுண்ட். போன வாரம் போனது வேற கிரவுண்டு என்ன இல்லையா? கிரவுண்டு வேற மாதிரி எப்படி இருந்துச்சு? இந்த கிரவுண்டு இல்லை எனக்கு இங்கே பக்கத்துலேயே இருக்காங்க. பக்கத்து தான். பக்கத்தில் தான். எல்லா கிரவுண்டும் பக்கத்தில் தான். எல்லாமே பக்கத்துல தான். 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டருக்குள்ள தான் எல்லா கிரவுண்டும். ஒன்று இங்கே வச்சிருக்கானுங்க, இல்லைன்னா எல்லாம் ஆவடி அந்த சைடு வச்சுக்கிறானுங்க கிரவுண்டா? நீ மெரினா இது பக்கத்தில் இல்லைங்களா? மெரினானா 7500 8000 ரேட்டை எட்ட போட்டு காட்டுறேன். ஆள்கிட்ட நான் அப்படி ஒரு சொல்லுங்க என்ன பண்ணலாம். அதுவும் ஏதாவது கொஞ்சம் மொக்க மேட்சாக போயிடுச்சுன்னு வச்சுங்களேன், 2 பேர் 3 பேர் தான் ஆடுவாங்க. அதுதான் இதே மாதிரி போனோம். நல்லா இருக்காமா இதே முரளி? எல்லா ப்ரோட்டிக்கெல்லாம் சொல்லுவாங்க. கட்டா குஸ்தி நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. அது போங்க. நீங்களே நல்லா இருக்கும். டைம் இருங்க அது எடுக்கணும்னா நம்ம போல்ல கையில பட்டு பிடிச்சா போல் இல்லை போல்ட் இல்ல கையில பட்டு பண்ண மாதிரி இருந்துச்சு. தண்ணி எடுத்துட்டு போய் குகன் தண்ணி எடுத்துட்டு. இல்ல லேட்டா ஸ்டெம்பிங்கா கையில் பட்டாலும் கையில் பட்டுச்சு போட்டு தான் டெம்பிங்கா போல்டா தனியாலாம் இருக்காது. இங்க இல்லாத கலர் எங்கேயுமே இருக்காது. பிடிச்சிருங்க. சரி நீ வேறு என்ன எக்ஸாம் மாமா வந்து லேட்டு போட்டாலும் கிடையாது. வெளியூர்ல இருந்தாலும் உள்ளூர்ல அவர் வந்துருவாரா? வந்துருவார் வல்லாலும் கரெக்டாக தானே இருக்காது. கீழே விட்டு ஷார்ட்டேஜ் ஆகுது. அஜய் பிரபு போட்டு ஒரு கால் பண்ண. சரி எடுங்க. 2 மனசால இல்ல. நான் ஃபுல்லா ஆடுங்கண்ணா. போயிட்டு அப்புறமா எடுக்கலாம்னு பார்த்தோம். ஜேபி போல்டா நீங்க எடுக்கணும்னா எடுங்க. போல்டா ஸ்டெப்பிங்கா? இல்லையே. அதான்ப்பா எடுக்கணும். ரொம்ப ஸ்லோவா லேட்டா தானே ஸ்டெப்ல பட்டுச்சு.
அவன் ஏதோ கையை வச்சு தட்டிட்ட மாதிரி இருக்கு. கையில பட்டு விழுந்த மாதிரி ஃபாஸ்ட் இருந்துச்சு. ஆஸ்டானா ஸ்டிக்கர் பண்ணி சவுண்ட் சவுண்ட் கேட்டுச்சு. அவன் கையில பட்ட மாதிரி சவுண்ட் கேட்டுச்சு. நான் வந்து நீங்க ஆனால் கிரீஸ் வெளில தான் இருந்தீங்களா இல்லையா? நீங்க அந்த கலர் எடுத்துட்டு வாங்க, அதே கலர் நான் அவுட் தான் ஸ்டிக்கர் தான் போட்டு இல்ல ஜேபி, அவன் கீப்பர் கையில பட்டு சிம்பிளா வீடியோ ரெக்கார்டிங் இருக்கு பாத்துக்கோங்க. கையில பட்டு தான் பட்ட மாதிரி இருந்துச்சு. கையில பட்டு தான் பட்டுச்சு ஆனா சிம்பிளா. அவனுக்கு அது 3வது ஓவர் ஜெயிப்பினா. ஏய் இந்த பையன் பூசுற ரெண்டாவது பையன். இல்ல அவன் அவுட் ஆனாரு. இவன் ரெண்டாவது ஒரு அதுதான் நம்ம கை பார்த்தேன் ஆக்சுவலாக உள்ளாம போடுறான் பேட் ஃபாஸ்டா போடுறானுங்களே. அந்த ரெண்டு கொஞ்சம் வேரியபிள் ரொம்ப ஸ்லோவாக வருது. எங்க ப்ரோ? அங்க வேரியபிள் போட்டால் நார்மல் அந்த சைடா? இப்போ ஆடுறோம்ல அங்கே ஓ இப்போ ஆடுறது. ஏன் காத்து இந்த சைடு தானே இருக்கு இப்போ? ஸ்ட்ரெயிட்டா? அந்த ஸ்ட்ரெயிட்டா? முஞ்சார இருந்தாலும் ப்ரோ அவர் கால் பண்ணுங்களேன் பிரபுக்கு. கால் கால் கீப்பர் கையில பட்டு அவன்கிட்ட போயிட்டானா? இப்போ ஹெல்மெட்டில் போட்டுருக்கேன். ஹெல்மெட்ல பட்டுச்சு. அதுதான் அது யாரும் ஏதோ பட்டு போடுறாங்க. அதனால தான் அது ஸ்டாப் ஆகி ஸ்லோவாக ஆகிடுச்சு. ஃப்ரண்ட்ல ஆடலாம் வீரா, ஃப்ரண்ட்ல ஆடலாம். 2 பால் தான். இன்னும் உள்ள வருதா? ஐந்து ஒன்று அடிக்கிறது நல்லா தெரியுது. நல்லா தெரியுது. ஆமா, நான் அடிக்கிறது நல்லா தெரியுது. கை பார்த்து ஆடணும். இந்த சைடு போன்ஸ் இருக்குல்ல? வீல் ஸ்லோ போட்டால் என்ன வருது? அழகாக இருக்கு. டேய் பால பண்ண டேய் என்னடா ரன்ஸ் ஓடிதான் இருக்கணும்பா. எல்லாமே ஸ்பின்னு தான். அதுவும் லெஃப்ட் எல்லாமே இல்லை. இவரு லெஃப்ட் தான் நினைக்கிறேன்.
அப்படின்னு மறுபடி பண்ணுங்க. இந்த பக்கம் பண்ணுங்க, சரி பண்ணுங்க. என்ன பிரச்சனை ஏதாவது காலையில் லீக்காக இருக்கும். எனக்கும் அந்த பேட்டில் இருக்கும். அந்த பேட் ஆடாமல் அப்படியே இருந்து எடுத்து நீங்கள் பண்ணீங்கன்னா டக்குனு சவுண்ட் வரும். ஆஃப் பேட் அங்கே வரும் பாட்டி இல்லையே அப்போவே போடா எந்த சேனல் ஏன் பொழப்புடாது, நமக்கு பொழப்பு கிடையாது இது. சரியா? அவன் எங்க வந்தாலும் நமக்கு பொழப்பு கிடையாது. 1+14 இந்த நம்பர். ஆஹா போயிடுச்சா? இல்லையா? ஓ பை நான் போகிறேன். ஐயா ஐயோ இது தெரியாம இந்த காசு சொல்லி போச்சு, நான் அடிக்கிறானுங்க. இல்லைங்களா? இந்த செக் பண்ணுறதுலாம் கேம் ஆடுங்க அவ்வளோதான். ராஜசேகர் நான் எங்கண்ணா இருக்காரு யார் வந்துட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஃபோன் எடுக்கலையா அப்போ? சரி ஓகே யாரு ஃபோன் பார்க்குறதுக்குள்ளையா கேட்ச் இங்கதான் பிடிச்சாங்க. இங்கேயா? அதே பார்த்தியா? 3 கிட்ட எடுக்க போச்சு. 4 தான். நல்லா பழைய பேட்டில் இந்த அவுட் ஆடாது. ஆல் க்ளோஸ் தான், பட் நான் கொடுத்துட்டேன். வெளியே தானே இந்த ஆஃப்ல. இல்லை இல்லை உள்ளே நின்றீங்க, 10 ரூபாய் கொடுத்துட்டான். ஏன்னா நீங்கள் உள்ளே நின்றீங்க அப்படின்னு. அக்கறை சொல்கிறா. ம் 10 ஒரு ரூபா ஸ்பின்னாக தான் போடுவானே. ஆஃப் டே கொஞ்சம் பால் தெரியுது, ஆடுற மாதிரி இருக்குது. அடிக்க முடியாது. ஸ்பின் அடிக்கிறது இருக்கிறதுலே பிரச்சனை. வேகமாக போட்டால் எவ்வளோ வேணா அடிச்சிடலாம். ஸ்பின்னு போட்டு அடிக்கிறது ஆர்த்து கேப்லேயும் வரணும்னு நினச்சேன். பார்த்தா ரொம்ப நேரம் மேலே இருந்தது இல்லை பால். அதான் சொல்கிறேன், அங்கேருந்து இவ்வளோ தூரம் வந்தார். இங்கேயா பிடிச்சாரு? ம் அவங்க வரலையா? வந்தார், அவ்வளோ நேரம் மேலே இருந்தது. வாக்கிங் பண்ணிக்கிறோம். ஃப்ளோ பற்றி நடக்க வந்துச்சு, ஒரு குயிக்காக இருந்துச்சு. லெஃப்ட் எல்லாம் செல்லு போ. வச்சுட்டு இருப்பாரு. டாஸில் ஏதோ அடிக்க பார்த்துருக்கேன். அது யாருமே இல்லை. அவன் கண்டிப்பாக ஸ்டிக்கு போட மாட்டான்னு தெரியும். அவன் ஃபீல்டிங் ஃபஸ்ட்டு அந்த லெஃப்ட்டு போட்டாங்க. பின்னாடி ஒன்று ட்ரை பண்ணல, பின்னாடி ஒன்று ட்ரை பண்ணல. அது எனக்கு நல்லா தெரியும். அவன் கண்டிப்பாக ஸ்டிக்கு போட மாட்டான். அவன் ஃபீல்டிங் எல்லாம் அப்படி தான். அந்த 10 தான் 4 அது பேட்டில் உள்ள சொல்லுறா அது நிற்குது. எங்கே அங்கே சொல்லுறா எனக்கு. அதுதான் அவங்க பிளானு. அவுட் ஆகிற மாதிரியே போகிறதுலாம். ஆமாம், அது ஒரு பிரச்சனை இருக்குது. லெஃப்ட் bowling லெஃப்ட் பேட்டிங் இருப்பாங்க. காற்றுமே இல்லைல்ல எந்த பக்கமும். எல்லாருமே லெஃப்ட் ஹேண்ட் தான் பிரச்சனை இல்லை. எல்லாரும் லெஃப்ட் ரைட்டு வந்தாலும் பிரச்சனை. இந்த பையன் நல்லா போடுவான் யாரு அப்படின்னு பதில் சொல்லிட்டு போனார். சூர்யா எல்லாம் நல்லா தான் போட்டுருந்தாங்க. இந்த பையன் நல்லா போடுவான், லெஃப்ட் தான் வேணும், லெஃப்ட் ஸ்பின்னர். எல்லாமே லெஃப்ட் தான் போடுறாங்க. பட்
ஃபுல்லாக ஒரு லெஃப்ட் காம்பினேஷன் வச்சுருக்கேன். தேடுவாங்கன்னு நினைக்கிறேன் டீம் கிரைட்டீரியா கொடுக்கும்போது. லெஃப்ட் ஹேண்ட் போலர் ஸ்மாஷ் கட்டிங் டயகனல் லெஃப்ட் சமாவடிக்கிறாங்க. மடங்கல சர்ச் படியா ஜாயா நீனா ஆனால் பேட் ஸ்விங்ஸ் बहुत स्लो तो स्विंग अच्छा अभी स्विंग ब्लॉक करेगा मिडिल में बढ़िया नहीं अभी स्पीड करेगा था तो फेस माया तो उन लोग ऑलरेडी उठा को डाल गया வேணா பிரபுண்ணா பேடை கேட்டுங்க. பரிதாபமாக இருக்கும்ண்ணா. நீங்கள் பேடை கேட்டுங்க. அது ஒரு கிட்டு ஆண்டா விட்டு ஆட முடியாது. இல்லை இல்லை அல்லலாம் ஃபசுல் அல்லலாம். எதுக்கு இந்த அடி? என்ன பண்ணா எதுக்கு இந்த அடி? சின்னதான் ஆடுறாங்க ஃபுல்லாக ஆடுங்கன்னு எதுக்கு இந்த அடி? அதுங்க அடிச்சுட்டாங்க. ஃபசுல் மட்டும் தான் ஆடி இருக்கு ஸ்பின் எல்லாரும் அடிக்கவே தேவையில்லடா. எதுக்கு அடிச்சாரு அண்ணன்? பேடு கேட்டுறா. 5 ஆடா 5 ரெண்டாவது ஊர்லேருந்து ஸ்பின்னு தான் அதாவது ஒன்று இதுதான் பேஸ் போட்டான் குட்டி சாம்கரன் குட்டி சாம்கரன். ஆமா நீ ஆமா. இன்னைக்கு வேலை இருக்கு நான் இது நீ கேட்டுங்க. ஆமா என்ன ஷாட் இது? இது நீங்க இல்ல ஃபுல்லா அடிச்சு அடி தேவையில்லை. அதுதான் சொல்றேன். செக் பண்ண அதுக்கு அடிச்சு வச்சுக்கலாம். அதுக்கு அடிச்சிட்டு இருக்கலாம். என்ன வேணும் ப்ரோ நிமிஷம் இருங்க. பிரபு மாரிமுத்து வந்து டபுள் மைண்ட்ல சும்மா அப்படியே ஆட்ட மாதிரி இருந்துச்சு. பேட் மேல டாப்ல பிடிச்சாங்க. எங்க பட்டுதா? அது லாஸ்ட் ஓவர் இல்ல கரெக்ட்டா? இது லாஸ்ட் ஓவர் இல்ல. ஜெசிகா காலையே ஒரு நாள் அது பிஸ்கெட் என்ன ரெடி பண்ண 10 ஸ்பீட் இன்னெல்லாம் போடுறதே வந்துட்டு போதும்ண்ணா அது நல்லா தூக்கி போடுறாங்க. டேய் என்ன ஸ்மெல் வருது? வாங்க சாப்பிடுங்க வாங்க இன்னொரு பார்சல் வேறு இருக்கு நான் இருக்கேனா? என்ன வாங்கினீங்க? ரிஞ்சி பிரிஞ்சா சரி ஆனா டேய் என்னடா நீ பாயோட சேவை தேவைப்படும். ஊட்டி போடுறது. பிரபு நான் ஃபுல்லாக ஆடணும்ண்ணா. எனக்கு நான் பார்த்துக்கலாம். இப்போ வாங்கி தோசை சாப்பிட்டு வந்தேன். உங்களே திட்டுறாங்க. 8 மணிக்கு எழுப்பி விடுறேன் சாப்பிட்டு. எனக்கு தெரிஞ்சு ஒரு காது வரும். வாய்ப்பு இருக்கு. கோவமா இருக்காங்களா இல்ல எப்படி? ஒரு மெனு கோவமா இருக்காங்களா இல்லையா? உக்கிரமா இருக்கா? ஐயோ மேடின் ஓவரா? ஆமா 2 ஓவர் மேடின் இல்லையாடா அந்த ஒரு நான் 2 நல்லா என்ன நீங்கள் இல்லை தொடர்ந்து 2 விக்கெட் வந்துச்சுல அந்த ஓவரும் மேடின்
உள்ளலாம் அவர் எங்க வேணான்றாரு ஈரா இதெல்லாம் என் கணக்குல வர தட்டி அப்படி இருப்பான் அந்த ரூபு ஆமா அது பொறுமையா வந்தாரு மைண்ட் செட்டில் போனேன். கரெக்டா நேராச்சுதானா உள்ள வந்திருக்கும் சமகாட்சி வந்துட்டே இருக்காங்க. நல்ல கேட்ச் கொஞ்சம் நிப்பாட்டுங்க. ஆனால் அவர்கிட்டயே பேசி ஆடுங்க ஆப்போசிட் டீமே. ரன் இல்லைனாலும் பரவாயில்ல, விக்கெட்டை நிப்பாட்ட சொல்லுங்க. 10 ஓவர் வெளியே இருக்காத, 10 ஓவரும் ஆடணும். அதுதான் எத்தனை 42 6 52 தானா? 42 நினைக்கிறேன் 52 தானா? ரொம்ப நேரமா தான் இருக்கு. 42 தான் தெரியல பாருங்க 44 யாத்துமா போனுது ஒண்ணா நல்ல கேட்ச் நீங்க டவுன் விக்கெட் போயிருக்கான் அவன் குயிக் அடிக்கிறான்னு இருக்கான் அவன் போன இதுதான் நான் போனேன் நான் அடிக்கிட்டேன் தண்ணி இருக்கா அதுக்கு கீழேயும் போயிடுச்சு அதுதான் கேள்வி தான். நல்ல டேட்டு என்னாச்சு டக்குனு அதுக்கு அந்த மாதிரி அடிச்சதே மாட்டான் குயிக் பண்ணுது தூக்கி போட்டது நான் பேட் போயிடுச்சு பின்னாடி. இந்த மாதிரி தான். எது வெயிட்டாக இருக்கோ அது பார்த்துக்கூடா இது வெயிட்டாக இருக்கானா கம்மி பேட் இருக்கணும் வெயிட்டாக இருக்கா பார்த்துக்கலாம் இல்லை இது என்ன சரி என்ன பிள்ளைண்ணா சொல்லியா 1 ஓவர். ஏய் போலாமா ரொம்ப ஸ்பீடாக போகலாம் ரொம்ப ஸ்பீடாக போகலாம் என்ன ரன்னிங் வெளியே வரும்போது அதிகம் இருக்குது வாட்டர் பாட்டில் வாட்டர் பாட்டில் கொடுங்க நீ பாடு வருங்க அவ்வளோலாம் இல்லையா அந்த ஃபுல் டாஸ் தான் ஏதாவது கன்வெர்ட் பண்ணல. மற்ற பால்லாம் கொஞ்சம் டாட் எடுத்தாலும் பரவாயில்ல. ஆமாம் பண்ணுறது ஃபுல் டாஸ் தானே ஆஃப்ல தான் ஈஸியாக கட் பண்ண முடியும் ஃபுல் டாஸ். சும்மா பேட்டை தட்டினாலே ஓடிடும். பிக் பண்ணாதான் கொஞ்சம் டிஃபிகல்ட்.
சொல்ல போங்க எல்லாம் என்சேஞ்ச் போடுங்க என்சேஞ்ச் தான் தோற்று 60 வந்தால் கூட போதும். ஆறுனா ஆறு ஆயிடுச்சு ஆமாம் ஆடு ஆறு பைசுங்க 7 8 உள்ள ஒருத்தர் இருக்காரு. அதான் 7 8 9 10 ரெடியா அவ்வளோ அப்படியே ரெடி ஆகும் அவ்வளோதான் ப்ரோ ரெஸ்ட் போடுறீங்களா சிஎஸ்கே இருக்கா சிஎஸ்கே அது போலிங் அகரமாக பேசுறீங்களா ட்ரேட் எதை பண்ணுறாங்க அதான் ஹர்திக் பாண்டியா எவ்வளோ வரான் எட்டு போட்டான். ரிலீஸ் வெளியே போகிறான் சாய் கிஷோர் கூட வரும். ரிலீஸா ரிலீஸ் போகிறான் ஹர்திக் பாண்டியா எவ்வளோ வர சாய் கிஷோர் நல்ல ட்ரெக் தெரியுமா? ஆயிடுச்சு போகிறான் அவன் பண்ணுறாங்க அவன் பண்ணுறாங்க அவன் கேட்குறான் போல வாலண்டரியா நல்ல பேர் பண்ணுறாங்க அவன் கேட்குறான். அவன் கேட்குறான் அவன் கேட்குறான். நம்ம பேர் தேவை இல்லை அவனை எடுத்துருவானுங்க எனக்கு தெரிஞ்சு. 14 கோடி அந்த வீருக்கு இவனுக்கு 4 பேர் வீரை ரிலீஸ் பண்ணுறதா பேசிட்டு இருக்காங்க தெரியல அவன் எந்த அளவுக்கு வந்துட்டோம் ரிலீஸாக போனால் எதை கட்டுருவாங்க ரிலீஸ்க்கு தான் ஹர்திக் பாண்டியா அப்படியே இல்லை 2 பேர் கட்டுருக்காங்க போட்டுருந்தாங்க மாத்திரையும் இல்லை அவனுக்கு கேட்டது ஆயுஷ் மாத்திரையும் 2 கேட்டானுங்க அதுக்கு கல்லில் கேட்டாங்க கல்லில் ஆமாம் கலியில் வந்து கேட்டான். டூபே வேணா கொடுக்கலாம். டூபே வேணா கொடுக்கலாம் டூபே தாராளமாக கொடுக்கலாம். ஓகே பிரைஸ் போட்டோம் அவனும் சொல்கிறான் அங்கே போயிட்டு அங்கே போய்ட்டு ஆடுருவான் டக்குன்னு. அங்கே ஆடின்னு போட்டோம் அவ்வளோதான் இருந்தது போடலாம்ப்பா என்னப்பா வா கத்தாதீங்க. ரன்னிங் இருக்கலாமா ரன்னிங் ரெடியா இருங்க ஃபர்ஸ்ட் இல்லை இல்லை ரிவியூஸுக்கு அந்த ரூலும் கரெக்டாக இருக்கும் பால் எல்லாம் ஒரு பாட்டுக்கு வரும் அடிப்பான் அதிபடி கேப்டன் இல்லை என்ன கேப்டன் இல்லை நான் கொடுக்க மாட்டாங்க ஹர்திக் பாண்டியா கேப்டன்சிலாம் ட்ரை பண்ணலாம். ஷார்ட்னா ஷார்ட்னா உள்ள ப்ரோ புஷ்டா ப்ரோ 4 ஃபுல்லா ஆடுங்கண்ணா கொடுக்க மாட்டாங்க ஏன்னா சாம்சனுக்கு கொடுக்கல இல்லை ஹர்திக் பாண்டியா கேப்டன்சிலாம் கொடுத்துலாம் ட்ரை பண்ண மாட்டாங்க. இவனா அவன் கேப்டன் கேப்டன்சி வந்து அவன் ஆடவே மாட்டான் ப்ரோ. கேப்டன்சி இல்லாமல் இருந்தால் கூட ப்ரெஷர் இல்லாமல் வந்து சிஎஸ்கேல அவ்வளோ பேர் ஜிடியில் கேப்டன் சூப்பராக ஆடுவான் ஜிடியில் ஆடணும். ஜிடியில் வந்து அவனுக்கு புது டீம் நல்லா எஸ்டாப்ளிஷ் பண்ணுன்றாச்சு. மும்பைல ஒரு மாதிரி மும்பைல அவனை சுத்தி எல்லாருமே மும்பைல ஸ்டார்ட் வச்சு செஞ்சதில்ல. எல்லாரும் சேர்ந்து செஞ்சது தானே அவனை. அதுதான் சார் பயங்கர ப்ரெஷர். இது பண்ணி சிஎஸ்கேவிலே அதே ப்ரெஷர் தானே வரும். ஃபுல்லா ஆடுங்கண்ணா ஈஸ்ட்ல அந்த பிரச்சனை டோனி டகவுட்ல தான் இருப்பாரு. இங்கே ஆனால் டோனி நல்லா ஒன்றும் உள்ளே ஆட போகிறான் அவ்வளோ ஆட மாட்டான் ஆனால் கொடுக்க மாட்டானுங்க. அதான் பிரச்சனை. இவனுங்க ருத்ராஜ் அப்படி இல்லைன்னா என்ன பண்ணிடணும், ருத்ராஜ் ட்ரேட் பண்ணிடணும் பேசாம. ட்ரேட் பண்ணிட்டானுங்கன்னா கேப்டன்சி சஞ்சு கொடுத்துருவான் இல்லை இல்லை அப்போ சஞ்சு கொடுக்க மாட்டானுங்க. அப்போ அதிக் கொடுத்துருவானுங்க. டோனி சொல்றாரு இதுதான் ஸ்டார் பிளேயர் நான் மென்டார் பண்ணிடுறேன் அப்படின்னு. அவர் ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணாலும் நல்லா இருக்கும். அடுத்த வருஷம் தான் பண்ணுறாரு இல்லை 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 அவர் பண்ணவே மாட்டான். வைடா கை உள்ளே வருதுமா இருக்கு ஃப்ளமிங்கில் பிரச்சனை இருக்குது யாருக்கு தோனிக்கு மேனேஜ்மெண்ட்டுக்கு ஃப்ளமிங் நல்லா பிரச்சனை இருக்குது அப்படியா தோனிக்கா ஏன் இந்த புது ஓனர்னால புது ஓனருக்கும் தோனிக்கு புது ஓனர் யாரு? அது பொண்ணு சீனிவாசன் போடு. அதனால தான் இந்த சீசன் ஒரு மேட்ச் கூட வரல. அப்படியா? இந்த டீம் எடுத்ததுமே தோனி இன்வால்மெண்ட் கிடையாது. கிடையாதுன்றீங்க. ஆக்டிவ்ஸாக நல்லா ஜாலியாக தான் பேசிட்டு இருந்தாரு. இவன் தூக்கிடுவாங்க அப்படியா தோத்துட்டாங்க இதில் ஜேஎஸ்கே தூக்கிட்டாங்களா ஜேஎஸ்கே தூக்கிட்டாங்க லாஸ்ட்டு இதில் வேஸ்ட் ப்ரோ நல்லா டாப் செகண்ட் இருந்தானுங்க. இருந்தாலுங்க லாஸ்ட்டு எங்கே இருக்குது வேஸ்ட் ப்ரோ இந்த ராகுல் டிராவிட் தான் இப்போ சொல்லியிருந்தாங்க. இவ்வளோ இல்லை சிஎஸ்கே ஃபிளமிங் தூக்கி ராகுல் டிராவிட் போகிறான்னு. என்ன சொல்கிறாங்கன்னா யார் வந்தாலும் தோனியோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கக்கூடாது அப்படின்றாங்க. டிசிஷன் மேக்கிங் எங்கிட்ட தான் இருக்கணும், தோனி நல்லா கூடாதுன்றாங்க. அது தோனியே கோச் ஆகிட்டு கோச்சா இருக்காது மட்டும் மென்டார் சச்சின் மாதிரி கோச்சா அது வேலை ரொம்ப அதிகம் தோனி வச்சிருப்பானுங்க. ஏன்னா பிராண்ட் வேல்யூ ப்ரோ லாஸ்ட் அதான் ஸ்பான்சர்லாம் உங்களுக்கு வரணும்னா டோனி
அந்த ரிஸ்க் எடுக்க மாட்டானுங்க சார். ஆடலாமா கொஞ்சம் அடி கொடுங்க அவருக்கு. சிங்கிள் ஆடலாம் ஆட்டம். அதான் பேட்டில் அட்லீஸ்ட் வாங்கினா கூட பரவாயில்ல. டாட்டுக்கு பேட்லேயே வாங்காமல் கீப்பரும் போட்டு வாங்கிட்டு இருக்காங்க. அடிக்கிறேன்ட்டு அதெல்லாம் சும்மா சிங்கிள் மாற்றினாலும் அது கொஞ்சம் அடிப்படை அவர் ட்ரை பண்ணுவார். ஆடலாம் உமர் ஆடலாம். ஸ்ட்ரைக்கை மாற்றுங்க. விடுங்க ஜெயிக்கணும். ஆட்டணும் விக்கெட் இல்லை. சும்மா ஆடி அவர் மாற்றினா கூட அவர் ட்ரை பண்ணுவார். ஏதோ பண்ணுறோம். 20 ஓவர் கடத்தினா சரின்ற மாதிரி. ஸ்பின்னில் மாட்டிக்கிறோம். வேகம் எவ்வளோ போட்டாலும் வச்சிருவோம். சொல்கிறாங்க ஸ்பின் பேட்டிங்க்கு கோச்சிங் போகும். அப்படி இப்படி ஆடணும். அதான் சொல்கிறேன். ஓடிட்டே இருந்தால் ஓட்டு 1 2 1 நினைக்கிறான் எங்கள் கரெக்ட் எதில் நிற்கிறான். சும்மா ட்ராப் பண்ணிட்டு போயிடலாம். அப்படி ஒரு அவருக்கும் ப்ரெஷர் ரிலீஸ் ஆகும். வழியெல்லாம் பெருசாக எல்லாம் சனி ஞாயிறுனா வெளியில் போயிட்டு ஹோட்டலில் சாப்பிட்றது. பிளேட்னா ஃபுல்லா ஆடுங்க. கிளாடியேட்டர் ஜெர்சி மாதிரி நீ ஒருத்தர் போட்டு அதே ஜெர்சி தான் ப்ரோ. அது 180. அதுதான் போட்டோம்லாம் நினச்சேன். புல்டாகும் போட்டு புல்டாகா இல்லை என்னது ஏதோ போட்டுருந்துச்சு. பார்த்தீங்களா அவரை? பார்த்தேன். ஓடுமா ஸ்ட்ரைட்டில் ஷார்ட். ஓகே ஐம்பது வந்துச்சா ப்ரோ? 12. அவன் உள்ள வந்து ஒரு ஓவர் போடணும்னு நிற்கிறான். அதான் நான் ஒரு போடுறேன். ஆமாம் எனக்கு இன்னும் ஒன்று இருக்கு. நான் வர்றேன் உள்ள இந்த லெஃப்டா எவனும் வெளில போவான். இந்த லெஃப்டா பாதி கிடையாது. வெளில போக மாட்டேன் எவனும். நம்ம டீம்ல தான் வெளில வரும். லெஃப்டா திரும்பவும் நீங்கள் அவுட் வந்து அந்த பையன் வைட் நான் ஃபீல்டிங் பாருங்க பிரபுனா. க்ளீன் போய் கொண்டா போனோம். டெக்ஸ்டைல பார்த்தாரு. அவ்வளோ வேகமாக போயிருக்காது. இல்லை உள்ள இருக்கு ஆளு. ஸ்ட்ரெயிட்டில் உள்ள இருக்கு ஃபீல்டு. டெக்ஸ்டைல உள்ள இருக்காரு. அதுதான் நேராக சேலை போட்டுருக்கோம். நேராக அச்சாலே போயிருக்காரு. ஆனால் உடையில லைட்டா அதான் உள்ள வச்சு போடுறான் அவன். தெரியுங்களா கொடியேற்று தான் பொண்ணா. ஐயோ சூப்பராக போட்டாங்க. நான் அவுட் ஆகிட்டு வந்துட்டேன். ஸ்டெப்பில் மாட்டி ஒழுங்கா நின்று ஆடிடலாம். ஷாட் ஐயோ இங்கே ஏறிச்சு. 8 overs இருக்குது. லோகு போங்க. 8 overs இருக்குது. ஆடுங்க ஆடலாம். லாரி கட்டுங்க உள்ள போயிட்டு 8 overs முடிச்சுட்டு வாங்க. ஒரு 60 அடிங்க போதும்.
லோகோ ஃபுல்லா ஆடுங்க லோகோ. பேட்டு பயங்கரமா இருக்கு. சூப்பராக இருக்கு. அசல் ப்ரோவா காட்டவே இல்லையே பேட்டை. ராஜடி கூட வேற வேற வந்து ஒரு வாட்டி வெளியே என்ன ப்ரோ? 2 டிகிரி. நல்ல ஷாட் ஸ்ட்ரைட்ல ஃபிட்ல நிக்கிறாங்க. அங்க ஸ்டேஜ் எடுத்துக்கலாம். ஸ்டேட் தான் ட்ரை பண்ணு. போன பால் லெக் சைடு தான் போனீங்க. ஸ்ட்ரைட் போயிடலாம். போடுறான் தூக்கி. நல்லா தூக்கி போற டைம் இருக்கு. ஸ்ட்ரைட்ல ஆனா இங்க அவசிய போச்சு. இங்க அதான் ஐடியா. அதெல்லாம் போடுறான் அவன். நல்லா அடிச்சிங்கன்னா போயிடும் வெளியே ஸ்ட்ரைட்ல. பரவாயில்ல நீ அடுத்த பால் மாட்டிக்கிட்டீங்கன்னா ஸ்டம்பிங் ஒன்று இருக்கு, இல்லைன்னா இங்க எங்கே கவர் பண்ணி மாறிப்பாரு. அவ்வளோதான். எசி மாற்றுங்க மேலே. வெரி வரல. நான் போயிடுச்சுன்னு நினைச்சேனா. கனெக்ட் ஆகல. அது லைட் டர்ன் இருக்கு. இதுக்கு தான் போனேன். டர்னுக்கு இது போக முடியாது. இது போக முடியாது. நல்ல விஷயம். ஆற்று ஆற்று ரெண்டு பேரும் இன்னும் பேட் வச்சு அவர் அவுட் ஆகிட்டு வரும்போது நீயே அதுதானே சொல்லிட்டு போன. தெரியாதா? அடிதானா வீரா? அடிதானா லோகு? உள்ள போட்டு போறாங்க, குட்டி விட்டு உள்ள போட்டு போறாங்க. இல்ல அறுபதா 51. 51 இருக்கு. சும்மா ஏதாவது பிடல் கிடல் அடிப்பார். அச்சு 4 எடுத்துருவாரு. 6 ஓவர் 40ல 6 ஓவர் 40. இந்த பசங்க 2 பேர் பெடல் கிடல் அச்சு அடிச்சுலாம் வந்துடும் 110 வந்துடும். ஓடு 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 ஓடுப்பா. ஏய் நீ ஓடாத. டேய் ஒல்ல 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 திரும்ப 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 நீ ஓடாத. ஓ திரும்ப 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 இன்னும் ஆக்டிவேட் காட்டுறான். பால் இல்ல இல்ல இன்னும் வந்துடுறா போலி போலி. மாலிக் ஏ பரா லோகா போடுங்க. பண்ணி பயங்கரமா இருக்குல்ல. வீடியோல ஃபோக்கஸ் பண்றேன். ரன்னிங் மட்டும் பண்ணுங்க. போல வரலாம் வந்து பயந்துரும். கிட்டா ஏண்டா ரன்னிங் 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 அவுட். அக்கறையா பசங்க கண்டிப்பா வந்து ஆக்லே முடிச்சுவோம். என்ன சொல்லல பொன்பால் இன்னும் வந்துட்டாரு ஏறி அட்வான்ஸா. வீரா வீரா போய் சொல்லுங்க வீரா. கண்டிப்பா மேட்ச் லோகு 6 அடிப்பாரு. யார் சொன்னா? லோகு கிட்ட சொல்ல சொல்றீங்களா? அவரே இப்போ வந்துருவாரு. அவனோட பேட்டிங் ஒரு 4 மாசம் ஆகுது பேட்டிங். அதான் சொல்றேன், அவர் அடிக்கிற மூட்ல தான் இருக்காரு. அடிச்சு அச்சா பரவாயில்ல. அடிச்சு வெளியே போற போறாங்க. போயிடும். லோகு அடிச்சிருவாரு. ப்ளே 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 லோகே. ஓடு 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 ஓடு. சரி. போயிச்சு. ப்ரோ அதெல்லாம் வீடியோல கட் பண்றேங்க. நீங்க போடுற வீடியோல கேக்குது. தம்பி மாட்டிக்கிட்டேன். தெரிஞ்சுதான் 4 அவர் தான் சொன்னார். 4 பால். லோகோ உங்களை பத்தி பேசுறது நடி. நதீம் தான் அந்த வாய்ஸ். எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் போட மாட்டாரு யூடியூப்ல. 54 ஆச்சு. இதுங்களா இல்ல இது கொஞ்சம் இப்ப பிளேட் 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 உமர். எல்லாமாலாம் தொட்டு ஓட முடியாது. கஷ்டம். வந்துடும் ஆடிடுவார். ஆஃப்ல கிஃப்ல இல்லை எஜ்ஜில் போயிடும். யாருமே தெரியாங்க வெளியே. தப்பான கேள்வி கொடுத்துருவோம். 11 ஓவர் இருக்குது அப்படிங்கிறதுல அவர் ஓடி வந்துருவாரு. நேரம் ஓட்டாரு.
வச்சாதானடா அப்படின்னு. அப்படியே எல்லாம் பாய்ஸ் 1.5 மணி நேரம் டிராவல் பண்ணி வந்திருக்கேன்டா. ஒரு 20 நிமிஷம் லோகு என்ன பண்றது பாருங்க. லோகு மூச்சு வாங்குதுன்னு நினைக்கிறேன். தண்ணி எடுத்துட்டு போங்க. தண்ணி கேட்டாப்புல தண்ணி கேட்டாப்புல. வீரா கொஞ்சம் எடுத்துட்டு போயிட்டு சொல்றீங்களா அவட்ட கிரீஸ் இது பண்ணி போங்க, எடுத்துட்டு போங்க, ரெடி போங்க. 2 பால் தான் இருக்கு. லாஸ்ட் பால் நினைக்கிறேன். போட்டு வாங்க. ப்ளே லோகு பிளேட் ப்ளோ. நீ படா லாஸ்ட் பண்றது ஓட போடல. வாட்டர் பாட்டிலுங்கடா. யார் வச்சிருந்தா? நீ தான் வச்சிருந்த குடிச்ச. யாரும் உள்ள கொண்டு வந்து குடித்தீங்களே. நான் ஜூஸ் பசுல் நீங்க தான் குடிச்சீங்க. என்ன நான் குடிக்கல ப்ரோ. நான் எங்க ப்ரோ குடிச்சேன்? உழுந்துருக்கா பாரு. இவன் தான் குடிச்சான் சாப்பிட்டு. ஓட்ட பாட்டில் இல்லடா. அங்க ஒன்று இருக்கு. ஓட்ட பாட்டில் இருக்கு. ப்ரோ கொஞ்சம் எடுத்துட்டு போங்க. ஏய் நம்ம வாட்டர் ஜாபா அங்க பாருங்க ஜாபா. நம்மள வசல் சாப்பிடுவோம். ஆமா அதான் நம்மளுது. ப்ரோ எடுத்துட்டு போங்க. ஓடுங்க ப்ரோ. இங்க வெச்சிட்டீங்க பேசுறீங்க. அட போனை காதுல வச்சாரா இவரு. யாரா இவரு? ஒரு 6 பால் இருக்கு. உள்ளவா 6 பால் இருக்கு. ஏய் இங்க வாப்பா, வெயில்ல நிக்காத. அவரை வெளியில வந்தோடனே தண்ணி குடுக்க சொல்லல. தண்ணி குத்து வர போற பீச்சின் தெரியும். லாஸ்ட் திரும்பவும் ஹாய் யார் இது? அந்த லெஃப்ட். இந்த பையன் இல்ல. இல்ல ப்ரோ அவரு இல்ல ப்ரோ. அதெல்லாம் நம்ம ஜெசி. 7 நம்பர் ஜெசி. புது போல. அங்க இருக்கானே. அந்த 7 நம்பர் ஜெசி ப்ரோ. இப்போ ஓடி வந்தீங்க அதானே ப்ரோ. இல்ல போறது அந்த புது போல இருக்கு ப்ரோ. அப்ப போலர் தான். முஸ்டாங் எங்க முஸ்டாங்? ஏய் என்னடா ப்ரோ இப்படிலாம் ஓடாத சொல்லு. ஏன் ப்ரோ? ஏண்டா அவங்களாம் விளையாண்டுக்கிறாங்க. உனக்கு என்ன இப்போ? டிக்கெட் போய்டும். அப்ப நீங்க உள்ள போவீங்க. ஒண்ணா போவான். இரு. அவங்க ஓடினுக்குறாங்க. எதுக்கு அவங்க மொமெண்டம் கூட இது எங்க ஓடுறாங்க? கையில குத்துறோம். உங்களுக்கு ரன்ஸ் வருதா இல்லையா? அவங்க ஏதோ பண்ணுகிறாங்க. ஏதோ உனக்கு பண்ணி என்ன பிரச்சனை இப்போ? ரெண்டு விட்டுரு. பிரியாவோட ஜாலி தான். அவரு போய் ஏதாவது சொன்னா அவர் அப்புறம் வேற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிருவாரு. நான் என்ன சொல்றாரு, நீங்க சொன்னனால தான் அவுட் ஆயிட்டு. அப்பதான் நான் உள்ள போக வேண்டிய நிலைமை இருக்கும். ஒழுங்கா ஆடுனுக்குறாங்க 2 பேரும். இல்ல 2 பேர் உசேன் போல்ட்னு நினைக்கிறேன். 2 பேருமே ஸ்லோ ரன்னர்ஸ். வீடியோல ரெக்கார்ட் ஆகுது. நதியே லோகோ பேசுறதெல்லாம் நதி. அவங்களுக்கு தெரியும். 11 போயிடலாம். 1 மணி கூட போயிடலாம். அந்த வீடியோல அதை மட்டும் கட் பண்ணி அனுப்புவாரு. இதை கேளுன்னு. வாட்டி வீடியோ பார்க்கும்போது எடுத்தோன்னே அந்த லாஸ்ட் சட்டில ஓட்டு பாரு பாத்தீங்களா? ஆமா. வெல் பிளேட்மா. இது நல்லா இருக்கு. இந்த மாதிரி ஆடணும். ஒரு ஆட்டாங்கன்னா ஒரு 50 வந்துடும். இது 10 ஓவர் ஆடி. எக்ஸ்ட்ராஸே போடல. ஆனா அவங்க போலிங்கே போடலாம். ஸ்பின் போடுறாங்க. நம்ம இதுல ஒரு ஸ்பின்னர் இருக்காரு. அங்க போறது என்ன bowling இல்ல இல்ல சொல்றேன். பாத்தியா யோசிச்சானா எக்ஸ்ட்ராஸ்க்கு அவ்வளோ இது இருக்காதுன்ற ஸ்கோப் இருக்காது. ஏய் லோகே உள்ள நின்றா. சொன்னீங்களா இல்லையா வீரா? போவே இல்லையா? ப்ரோ ரைட் ஷிஃப்ட்டா? வேண்டாம் அது வேண்டாம். சரியான ஷாட் இது. அச்சா போயிட்டு இருக்கோம். சரி கமான் வீடியோ கமெண்ட்ரி கூட. இதோ நான் தான் சொல்லுங்க. நதின் தான் சார். நதியே வீடியோ கமெண்ட்ரி கூட. ப்ரோ இத போடுவீங்களா? ஒரு மேட்ச் போடாத. போடுவோம். எல்லா மேட்சும் போடணும் ப்ரோ. லோ ஸ்கோரிங்ல வின் ஆவறோம் இன்னைக்கு. அன்னைக்கு ஒரு ரன்ல ஒரு விக்கெட்ல. ப்ளே ஏய் நீ உள்ள போடா. உள்ள போய் ப்ரோ புரியல எனக்கு. இல்ல நான் சொல்லும்போது நீங்க கேக்கல. லோகே ஏய் இரு லோகு ப்ரோ. ஏய் பவுட் ஆயிடுவாரு. லோகு ப்ரோ. ஃபர்ஸ்ட் இருங்க லாஸ்ட் இருங்க. பின்னாடி சீக்க போற. அவர் போய் தனியா சொல்லுவாரு. பின்னாடி சீக்க போற. லாஸ்ட் பால்ல இருங்க. ப்ரோ அவன் பாத்துட்டான். அகாடமி பசங்க கண்டிப்பா அடிப்பானுங்க. அவுட் அது. ஏப்பா இப்போ நான் சொல்லும்போது நீங்க என்ன கேட்டீங்க? நான் வந்தாருங்க. அவ்வளவுதான். போடு. இல்லையா? ஏய் ஓடுறா. போடா பாடி. ஏய் சாடா போய். ஃபுல் பாஸ்லாம் இந்த போடா. மாதிரி கன்வர்ட் பண்ணல. சொல்லிட்டு அப்படியே. சொல்லிட்டு வாங்க வீரா ப்ரோ. அந்த மாதிரி பேட்ஸ்மேனால விட முடியாது. அண்ணா சுமர்
என்னத்த ஓ புரியல. சிங்கம் ஒழுங்கா தெரிஞ்சிருந்தா இந்த ஜெர்சிக்கு நம்ம நல்லா ஃபர்ஸ்ட் இந்த ஜெர்சியை மாத்தணும் நம்ம. காத்தே வரும். காத்தும் ராசி இல்லை காத்தே வரும். இது ஜெஸ்ஸி ராசி இல்லை இது வேற ஆடாம வந்துட்டு ஆட தெரியாத சுளுக்கு காலில் சுளுக்குன்னாலாம். நான் ஃபைனல் ரன் வா. நான் நினைச்சேன் ப்ரோ, நீ நேத்து எனக்கு காமிச்சு தெரியுமா ஸ்கிரீன் அப்படி தள்ளி தள்ளி எனக்கு அப்பவே ஏதோ தோணுச்சு. ஒண்ணு நாளைக்கு நாளைக்கு ஒண்ணு பயங்கரமா இருக்கும், இல்ல ரொம்ப பயங்கரமா இருக்கும். ஆனா ப்ரோ வின் பண்ணுவாங்க வரும் 100 அடிச்சிருவாங்க. பாய் ஒட்டி போட்டால் நல்லா இருக்கும். பாய் உருட்டி நம்மள தான் உருட்டுவாரு. அதான் தூக்கி போடுவார். அழகா இந்த ஆட்சிக்கு முத பால் அவன் வச்சிருவான். அத்தை கான்ஃபிடென்ட் ஆயிடுவான். ஓகே உள்ள கொண்டு வரல. அது என்னன்னா பேட்ஸ்மேன் சர்ப்ரைஸ் பண்ணுவாரு. ஆனா நம்மள தான் சர்ப்ரைஸ் பண்றாரு ஒரு வாட்டி. ஊரா இந்த மாதிரி ஸ்லோ பாலே போடலாம். ஃபர்ஸ்ட் பாலே அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் பாலே ஸ்னேக்கா ஃபர்ஸ்ட் பாலே ஸ்னேக். பாம்பு வர மாட்டேதே பாய். போறதே விட்டல ரொம்ப நாளா. பாம்பு வரணும், பாம்பு பவுலிங் பண்ணணும். ரொம்ப நாளா ஆச்சு. 62ண்ணே ஜெயிச்சிட்டேன். 15. நீங்க சொன்னீங்களே அந்த லோ விக்கெட் ஆடவே மாட்டேங்குது. அதுதான் இப்போ நீங்க நடந்து 10 ரன் நல்லா இருக்கும். 65 அதுக்கு தான் நம்ம கையில ஒரு வெப்பன் இருக்கு. நீ ரிஸ்வான் ப்ரோ 5 விக்கெட் பாருங்க. நீங்க அந்த மேட்ச் வாங்கிட்டு நதிமே என்ன பாட்டு போட போற? ஹேங்கோ வா நல்ல விஷயம் கொஞ்சம் கம்மி வாங்கிக்கலாம். நதிமே ஹேங்கோ போட்டுரு. டைம் நிறைய இருக்கும் நமக்கு. அது என்னது அந்த லைன் என்னது? இதயம் ஏதோ ஒன்னு. அது அது வந்து அதாவது இவர் போட்டுரு ஒன் மேன் ஜெயிலர் போட்டுரு. ஒன் மேன் அது போட்டுருவா. நேற்று அந்த பாட்டை சாவச்சுட்டு அப்புறம் வச்சேன், மனசு கஷ்டமாயிடுச்சு. 6 ப்ரோ அவ்வளோதான். அதுக்கு அந்த பாட்டை நேற்று நான் அதுக்கப்புறம் கேட்டேன் காரில் போகும்போது. ஓகே ஃபர்ஸ்ட் மாட்ரே. அவங்கள அடியில் It's a beautiful shot logo. வீடியோல வரும். It's a beautiful shot. Our logo is waited for the ball and guided through the fine lane. சொல்றாங்க கார் விட்டா எப்படி நாங்கெல்லாம் வெளில போகிறோம். எங்க போறீங்க? வீரா வெரி ஒஸ்ட். ஆமா நல்லா இருக்கும். ஃபீல்டிங்லாம் பண்ணணும் நம்ம அதுக்கப்புறம். நீ கீப்பிங் வீரா. குட் ஷாட் உமர் அப்படியே ஆடுங்க அவர் கூட பேசி அடிக்கிட்டாரு. குச்சாட் உமருனாரு. எங்க ப்ரோ இப்பெல்லாம் நம்மளோட இருக்கிறதே இல்ல ப்ரோ. வராட்டி மாறிட்டா போல. ஆபீசர் டீ. லவ்லி பிளே லோகோ. அடுத்து வராது. அந்த பையனுக்கு மேலே ஸ்லிப்னா ஸ்லிப் ஃபீல்டிங் வச்சுக்கிறாங்கன்றாரு. 16 ஓவருக்கும் இந்த மாதிரி ரொட்டீன் வந்து நம்மளும் நிற்கலாம். இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லா ஓவரும் ஸ்லிப்பு. எல்லாரும் ஸ்பின் போடுறீங்களா இன்னைக்கு? பேசாம அப்படிதான் பண்ணும். ஆனால் லெஃப்ட் இல்லையே. லெஃப்ட் நீ மட்டும் தான் போடுவதில்ல. லெஃப்ட் நான் போட்டா இன்னைக்கு பேசாம. பால் கொடு. ஆனால் நான் இப்போ முஸ்டாங்க வேணா. உமார் வளைய கால் பண்ணுங்க உமார். கால் பண்ணாரு. நீங்கள் என்ன கேட்பீங்க? வீடியோல ரெக்கார்ட் ஆகுது. இல்லை நான் சொன்னா ஒழுங்கா கேட்பீங்க. கால் பண்ணுங்கன்னா முதல்ல சொல்றீங்க ஓடி. இதை தான் நானும் சொன்னேன். இவங்க இதான் பண்ணுறாங்கன்னு. என்ன திராட்சை நல்ல விளாண்டு. ஐயோ இல்ல வெயிட் தான் பண்ணேன் ப்ரோ. போதும் ப்ரோ, பொறுமையாடு ப்ரோ. இதான் நானும் சொன்னேன் ப்ரோ.
மண்ணுக்கு வச்சிட்டீங்களே என்ன ரெடி ஆயிட்டேன் என்னாச்சு பைத்தியம் ப்ரோ 2 பால் ஆஃப் சைட்ல போட்டா ஹெல்மெட் இல்லாம இருந்தான் அத்த பால் குத்தி பவுன்ஸ் போடுறேன் என்ன பொசிஷன்ல ஆனானே தெரியல ப்ரோ லவ்லி ஷாட் யாவர் குட் ட்ரை உமர் ப்ரோ அச்சா கீப் தட் அப்படியே பிளாங்க் பண்ணிட்டு தலையை இப்படி போட்டு திருப்பிட்டா நல்ல வேலை எங்க போட்டுக்கானுங்க இங்க போட்டு வீங்கிச்சு என்ன பண்ணிடலாம் விக்கெட் ஸ்டெம்ப்ல போய் விட்டான் ஓ நம்மளுக்கு விக்கெட் நால ஐயோ விக்கெட் இவனுங்க ப்ரோ போல்ட் யோ இருடா அவன் நிக்கட்டும்டா அப்படி ஏதாவது ஆச்சுன்னா ப்ரோ அதான் இருங்க நானும் அதான் கேட்கலாம் போலீஸ் கேஸ் ஆமா ஃபாசில் ப்ரோ உள்ள தூக்கி வச்சிருவாங்க என்ன பண்ணுவாங்க அப்படியே ப்ரோ அவரு தூக்கி உள்ள வச்சிருவாங்க பாஸ அதாவது எதுனா வேணும்னு போட்டாங்களா அப்படின்னு கேட்பாங்களாமே இல்ல அது வரைக்கும் ஒரு 15 நாள் உள்ள இருப்பாரு ஆமா நீ ஹெல்மெட் போட மாட்டேங்க நான் என்ன ஒண்ணு அடுத்தது இன்னொருத்தன் வந்துட்டு ஹெல்மெட் போடாம வந்துட்டு என்ன பண்ணா ஹெல்மெட் போட்டுருந்தாரு அவன் பேரு இல்ல 2 பால் பாக்குறேன் அப்படின்னாரு வீரம் விளைஞ்ச அந்த மண்ணா ஆள் 2வது பால் உனக்கு பவுன்ஸ் அடிப்பான் டிரைவர்ஸ் ரெண்டு என்ன செக் பண்ணி ஆறாங்கன்னா எனக்கு ஒன்றும் புரியல ஹெல்மெட் போடுறது போடலாம் வேணாம் விட மாட்டானுங்க விட்டு அடிப்பானுங்க இது என்ன ப்ரோ அப்புறம் அவன் 2வது பால் பவுன்ஸ் அடிப்பான் போட்டாதான் நான் போட விடுவேன் இல்லைன்னா போட விட மாட்டேன் அப்புறம் போட அது என்ன செக் பண்ணாங்க அடிப்படைக்கு அப்புறம் போட்டுக்கலாமா நம்ம யோசிச்சு ப்ரோ வீங்கிச்சு ப்ரோ அவனுக்கு ஆக்சுவலா நல்ல வேலை த்ரெட்ல படல த்ரெட்ல பட்டுச்சுன்னா கிழிஞ்சிட்டு போயிருக்கும் இன்னொரு ஸ்பின்னர் ஆமா ஆமா ஸ்லிப் பண்ணாரு அவரு நல்லா குடிச்சாருங்க நல்ல கேட்ச் அது வீராது 2 ஸ்லிப் இல்ல அவர்து ஈஸி வீராது தான் ஈஸி அது நல்ல பவுன்ஸ் அவருக்கு ஹெல்மெட்ல ஹெல்மெட்ல பட்டனால ஈஸியா கையில உட்காந்து ஓடி இருக்கேன் லோகோவா உமரா அதான் வேணும் இப்போ அர்த்தம் அதுக்குள்ள ரெடி ஆயிட்டாரு அதான் விக்கெட் கீப்பிங் பேட் எடுத்துக்கோங்க நம்ம பேடு வரலாம் நைஸ் ஒன் ஏய் கிரேட் ரன்னிங் பாய்ஸ் வீரா நீங்க எப்படி அவுட் ஆனீங்க இல்ல வீரா நீங்க அந்த ஷாட் பின்னாடி அடிச்சீங்க ப்ரோ அதுல 3 வருஷம் வெளிய இருக்கு 3 ஓவர் இருக்கா இன்னும் சொல்ல வரதுன்னா வந்துட்டோம் அடிக்க போய் வரணும் ஏய் played a boy ஏய் பியூட்டி ஐயோ செக்ஸியா உமர் பலட்டோ உமர் அதெல்லாம் வேணாம் நல்லா சூப்பரா 21 வந்திருக்கு அவ்வளவுதான் 100 வந்துரும் ஐயா 2 வருஷம் வெளிய இருக்கணும் ஜாஃபர் பாய் 18 வருஷம் இது 17th ஓவர் தான் ப்ரோ ஏன் ப்ரோ 3 ஓவர்ஸ் இருக்கு இப்போ 2 6 இருக்கு பாருங்க 6 பாருங்க லோகோ பாருங்க 71 தான் செமில 71 ஆச்சா லெஃப்ட் ஸ்பின் யார் போடலாம் நம்ம இன்னைக்கு போடலாம் 10 கூட மேட்ச் போகாது பால் இருக்கா இல்லையா இங்க நீ பிராக்டிஸ் பண்ண போறியா ப்ரோ ஆமா பண்ண போறேன் ப்ரோ நான் லெஃப்ட்ல போடுவேன் ப்ரோ நான் தெரியும் நீ ஏய் ஃபாஸ்ட் bowler யாரு இவனா கம்ஃபர்ட்டபிளா இருக்காங்க குகன் அடிச்சிருவான் தெரியும்ல குகனே ஏய் ஹெல்மெட் போட்டுக்கூடா ஹெல்மெட் ஆனாமா ஏ நதிமோ ஹெல்மெட் போடுறா டேய் புரட்டாசி மாசம் புரட்டாசி மாசம் போயிட்டு கலெக்ட் முதல் பாலே 6 யோசிக்க அச்சானே அங்கதான் லேடி டாப்ல யாரு குகன் யார் ப்ரோ என்ன ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டானா இல்ல போனே 831 அந்த இல்ல ப்ரோ இவன் அந்த ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டான் ஆமா பாய் அந்த ஷாட் ட்ரை பண்றாரு 6876 லாஸ்ட் ஓவர்ஸா லாஸ்ட் 2 ஓவர்ஸ் 18 தான் ஆ இன்னும் 2 இருக்கா இல்லையா சாம்கரன் எங்க நம்ம 50 60 போறோம் நான் ஸ்பீடு நேத்து போட்டா 75 லோகோ யோசிச்சுட்டு பாரு
ஒயிட் வாஷ் சேஃப் போட்டு அதுதான் ஒயிட் வாஷ் தான் இதுக்கப்புறம் கில்லு தான் உள்ள வர போறாரு. கில்லு அதுக்கு தான் போயிட்டு அழகா விம்பிள்டன்ல அழகா போட்டோ கொடுத்து நல்லா ஜாலி பண்ணிட்டாப்புல. செஞ்சு விட்டானுங்கல்ல ஸ்ரேயாஸ், சூரியவன்சி எல்லாரையும். ஃபைனலி 1 ரன். ரொம்ப நாளாக இந்தியன் அந்த சர்வீஸில் விட்டு ஃபாரின் போய் விளையாட முடியல. அது என்னமோ கரெக்டு தான். இங்க போட்டு அடிப்பானுங்க. ரொம்ப நாள் ஆச்சு. இது எங்க ப்ரோ நடந்துச்சு? அண்டர் 19 வேர்ல்டு கப் இங்கிலாந்து, ஜிம்பாப்வே ஜிம்பாப்வே. இந்தியாவோட போல அடி அடி நடிச்சானே வைபவ் சூரியவன்சி. ஜிம்பாப்வே ஓடு 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 4 it's a 4. லீடிங் ரன் ஸ்கோரர் ஆஃப் தி டே. It's a boundary. சொல்லாதே, ஜிங்ஸ் பண்ணாத ப்ரோ. நமக்கு அந்த இங்கிலாந்து கிரவுண்ட் எல்லாம் நம்ம டீம் இங்கிலாந்து, சவுத் ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து நம்ம ஆடுறது ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகுறாங்கல்ல. சும்மா இந்தியன் சப்கான்டினென்ட்ல போட்டு அடி என்ன வச்சுறானுங்க ஸ்ரீலங்கால, இந்தியால. கோலி வீட்டு ஆடுறாங்க ப்ரோ. டீம்ல ஆட மாட்டாங்க. அதான் இந்தியா சொல்றேன். ஸ்ரீலங்கா கிட்ட ஆடியே ரொம்ப நாள் ஆச்சுல. ஸ்ரீலங்கா கிட்ட ஆடி ரொம்ப நாள் ஆச்சுல இந்தியா. இருங்க விட்டுறா. ஏய் கிரேட் ரேட் ரன்னிங் லோகு. ஸ்ரீலங்கா கிட்ட ஆடியே ரொம்ப நாள் ஆச்சு. ஸ்ரீலங்கா கிட்ட ஆடி ரொம்ப நாள் ஆச்சு. டோ அவர் லோகு இல்லையாப்பா? நீங்க ஒரு கிரவுண்ட்ல போய் 6 அடிச்சோமே ஒரு இடத்துக்கு போயிட்டு இவர் ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்தாரு. அவர் இல்லையா? அவர் ஒரு ஃப்ரெண்ட் இல்ல, அது லோகோட இல்ல ஒருத்தர் குண்டா இதே மாதிரி வந்து ஆடினாரு. அவர் இவர் இல்லையா? அப்போ ஓடு 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 ஓடு. அடினா இல்ல. நீ கூட இந்த அச்சிட்டே இவர் ராமோட ஃப்ரெண்டுடா. எம்எஸ்டி தானே. ராம் கூட்டு வந்தாரா? இவர் என்ன நவீன் பாய் என்ன இவர் பாய் நான் நியாமத் பாய் சாட்டர்டே ஃபோர்ட் மேட்ச் ஆடுறாரு. அதனால சண்டே வர மாட்டாரு. சண்டே வர மாட்டாரு. ப்ளே ஆன் வரல. ப்ளே வேளாங்கண்ணி போயிருக்காரு. நம்ம டீம் நல்லா ஜெயிக்கிறதுக்காக ஜெபம் பண்ண போயிருக்காரு. நேத்து பேட் வாங்கியிருக்காரு விவசாயிட்ட. நேத்து இல்ல, அது வாங்கி ஒரு 2 வாரம் ஆகுது. யார் ஸ்டேட்டஸ் ஐயோ மாடி. தப்பு ப்ரோ. அது அப்படி பண்ண கூடாதுல. அவன் பண்ணது என்ன பண்ணா? ஃபேக் த்ரோ பண்ணான் ப்ரோ. தண்ணி வேணும் மாட்டாடி. எங்க பாஸ் பின்னாடி இருக்கு. ப்ரோ ஓடி இரு ப்ரோ. லாஸ்ட் 2 ஓவர் சொல்லு ப்ரோ. 100 அடி சொல்லு. லாஸ்ட் 2 ஓவர் 5 வந்தா கூட போதும். 5 அந்த ஆட்டிக்கு போயிட்டு ஆட்டு வந்துட்டாரு டுபாகூர். ஓப்பனிங் ஆட்டு ஃபுல்லா 20 ஓவர் ஆட்டு வரணும். வர எல்லாம் நீங்க அபிஷேக் சர்மா மாதிரி வைபவ் சூரியவன்சி நல்லா இருக்கீங்க. இதான் சொல்ல வந்தா. நீ என்ன பண்ணிட்டு வந்து? இல்ல நான் அவன் இப்ப கேட்க மாட்டான், போகும்போது கேட்பான் கார்ல. இல்ல நீ அவனுக்கு திருப்பி ஸ்பின் போடும் போதெல்லாம் நான் நினச்சது என்ன அப்பா ஸ்பின்னே தான் போடுறாங்க, எப்படியோ ஃபல்துல வந்து அடிச்சிடும் அவங்க. என் மைண்ட் ஃபுல்லாக இதான் இருந்தது. ஏன்னா இங்கே ஸ்பின்னர் அடிக்க ஒரே ஆளே அவன் மட்டும் தான் இருக்காரு. வேற யாருனாலையும் கிளியர் பண்ண முடியாதுன்னு நம்பிக்கையை சுக்கு நேரம் செத்துச்சிட்டியே ப்ரோ. அதுவும் நீங்க ஒரு பேட் வாங்குற மாதிரி பண்ணிக்கிறேன். ஏன் பேட் போயிடுச்சு? இல்ல வேணாம். ஆமா ப்ரோ. சொல்லுங்க. சரி இன்னைக்கு ஒரு அக்டோபர் மாசம் பேட் வாங்கி தரேன் இருக்காரு. நான் இப்பவே வாங்கி தரேன் உங்களுக்கு. எனக்கு ப்ரோ இப்பதான் ஒன்று வாங்கினீங்க, முதல்ல சொல்லி தான் வாங்கி தரேன். இல்ல பரவாயில்ல, நான் வாங்கி தரலாம். சரி நான் பேசாம ஒரு 2 பேட் அவர் வாங்கிடுறேன். தம்பி நான் இருக்கேன், எனக்கே இன்னும் வாங்கல. டீமுக்கு 2 பேட் வாங்கிடுறேன். நான் கேட்கல, நான் கேட்டிருக்கேன். நான் கேட்டேன் ஆல்ரெடி. 15,000 ரூபாய் பேட் வாங்கினா போதுமா? எவ்வளவு வேணா வாங்கி கொடுக்குறோம். 15,000 ரூபாய் 30,000 ரூபாய்க்கு 2 பேட். ஷோக்கில் வாங்காதீங்க ப்ரோ. ரெக்கார்ட் ஆயிடுச்சு. இந்த வாய்ஸ் யாரு தெரியுமா? உன் கடையில வாங்காதன்ற போல நல்லா இல்லையா? கிராண்ட் ஸ்போர்ட்ஸ் வாங்கிடலாமா? கிராண்ட் ஸ்போர்ட்ஸ் வேற வீடியோ போட்டுக்கினே இருக்கோம். 15,000 ரூபாய் வாங்கினா நல்லா இருக்குமா பேட்? 10,000 ரூபாய் வாங்கினோம். 7,000 ரூபாய்க்கு வாங்கினா நம்ம நல்லா இருந்துச்சு. அப்படியா? அதெல்லாம் அப்போ பாய் அப்ப அந்த 7,000 ரூபாய் பேட்லாம் தான் இப்ப 25,000 30,000 பாய். அப்படியா? 7,000 ரூபாய்க்கு வாங்க பேட்ல அவ்வளோ அடி. நீங்க எவ்வளவு வாங்குனீங்க அது? அதெல்லாம் பெரிய ஆளுப்பா அவரு. 50,000 ரூபாவா? சொல்லுங்க ப்ரோ. 38 ப்ரோ. என்ன சொன்னீங்க? லோக் என்ன சொன்னீங்க? பண்ணிக்கலாம். வந்து ஓகே சென்ட் பண்ணிட்டீங்களா? நான் ஒரு நிமிஷம் பார்க்குறேன். அடி சே இந்த லைன் இருக்குங்களா? வைடுப்பா. சரி ப்ரோ, சரி ப்ரோ. ப்ராப்பரான ரெசிக்னேஷன் லெட்டர் இல்லைன்னா வேற காலேஜ் எதுவுமே ஜாயின் பண்ண முடியாது. வாய்ப்பே இல்லை. லிவிங் லெட்டர் தானே ஜாயின் பண்ணலாம். ஆனா அந்த எக்ஸ்பீரியன்ஸை கன்சிடர் நம்ம இதுல
இல்லை உஸ்கான் அண்ணா எடுத்துரும் உட்காண்டா நம்ம இது பட் பிஎஃப்ல ஷோ ஆகும்ல. பிஎஃப்லாம் காட்டும் அதுதான் பிரச்சனை. ஏய் சரி நீ அந்த கம்பெனில டெர்மினேட் பண்ணா ரிலீவிங் லெட்டர் கொடுத்துருவாங்க. கேஸ்ல மாட்டி பண்ணிருக்கோம். அப்படி ரிலீவிங் லெட்டர் தம்பி கொடுத்துருவாங்க. இல்ல புரியல. எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தங்க இண்டஸ்இண்ட் பேங்க் ஒர்க் பண்றதுல போட்டோம். டெர்மினேட் பண்றாங்கன்னா ரெண்டு விஷயம் இருக்குடா. என்ன மாதிரி கேஸ் டெர்மினேட் பண்ணாங்க? ரொம்ப பிரச்சனை பண்ணி டெர்மினேட் பண்றாங்க. வாங்கிட்டு காலையில டெர்மினேஷனே பண்ணி பண்றாங்க. சாப்பாடு அந்த மாதிரி பண்ணாங்கன்னா ஜூஸ் வாங்கிட்டு வந்துட்டேன் டெர்மினேஷன்ல போட்டு பிளாக் மார்க் ரிப்போர்ட் பண்ணிடுவாங்க நஸ்காம்ல. எங்க வாங்க அப்ப நம்ம இந்த கேஸ்லாம் வாங்கல போஸ்ட் கேஸ் ப்ரோ மாதிரி அதெல்லாம் சைலண்டா வச்சு நீங்க ஜூஸ் தராம தான் ஆமா அதான் இத காசே இல்லப்பா. நேத்து 2000 ரூபாய் செலவு பண்ணேன். எதுக்கு 2000 செலவு பண்ண? எப்ப பண்ண? யாருக்கு பண்ண? நேத்து தான் அவருக்கு தான். நானும் அவரும் போனோம். எனக்கு எப்படி பண்ணுவோம் எங்க போனீங்க நீங்க ரெண்டு பேரும்? எனக்கு எப்படி பண்ணுவோம் ஷாப் போனோம். எனக்கு எப்படி பண்ணுவோம் நைட் இல்லங்க மத்தியானம்ங்க. எனக்கு எப்படி பண்ணுவோம்னு சொல்லு இருந்த ஏய் ஸ்டார்ட் ஆயோ திரும்ப ரெண்டு ட்ரை பண்ணீங்க நான் அடிச்சுடா. அன்னைக்கு ஒரு 2000 ரூபாய். யாருக்கு நீ 2000 செலவு பண்ண? அப்படி சனிக்கிழமைனா யாரு நாங்க 2 பேர் தான் போனோங்க. போட்டோ கட்டு. பில்லு காட்டுமா? பா நீ குடிக்கல ஜெகத் ஸ்பெஷல். 200 ரூபாய் அப்ப அந்த சாண்ட்விச் சாப்பிடல. நான் சாப்பிடல அந்த சாண்ட்விச் அந்த இந்த ராப் சனிக்கிழமை யார் கூட போவான்னு யாரை கூட்டு போனா அவன் யாருக்கு நீ பேசிட்டு இருக்கிற நீ சரி எல்லாம் போங்கப்பா. ஒரு நாள் ஹாஸ்பிடல் ஏய் கொடுக்காத அவுட் கொடுத்துறா. ஹாஸ்பிடல் அடிச்சாரா உடம்பு சரியில்லை அதனால ஹாஸ்பிடல் போயிட்டோம். இவரே வந்தாரு. அவரே கூட்டிட்டு போயிட்டு ஹாஸ்பிடல்ல போயிட்டு செக் பண்ணிட்டு வீட்டுக்கு போகும்போது பசிக்குது ஜூஸ் யார் கூட வரும்போது ஒரு கார்ல கூட்டு போனா அண்ணன் தலைமையில தான் எல்லாம் நடக்குது இப்போ. அப்படிதான் அவர் தானங்க கையெழுத்து போடுவாரு. எனக்கு பிரச்சனை இல்லப்பா. அதுதான் வீடியோல பார்த்து வீடியோல கட் பண்ணாரு. சரி என்னாச்சு இது கேளுங்க. 2000 ரூபாய் கூட உடம்பு சரியில்லாத பொண்ணுங்க எதுக்கு ஃப்ரூட் ஷாப் வாங்கி? யாருமே சாப்பிடலன்னாங்க. நான்லாம் சாப்பிட்டேன் ஃப்ரூட் ஷாப் ட்ரீட் சொல்லுங்க. நான் சாப்பிட்டேன் ஐஃபோன் போயிருக்கலாம்ல. அவன் சாப்பிட்டோன்னே ப்ரோ அவனுக்கு ஒரு மாதிரி ப்ரெஷர் ஆகுது ப்ரோ. ஏய் இல்ல நோ ஐ won't allow you அப்படின்றான். அவங்க டைஃபாய்டுனால வெஜ் தான். நான் வந்து சாப்பிட டைஃபாய்டு தான் முடிஞ்சுடா. நாங்க 3 மாசம் சாப்பிடக்கூடாதுல்ல வெஜ். நாங்க போயிருந்தா லேட் ஆயிருக்கும் பாக்ஸுக்கு. அதனால தான் ஜூஸ் கல்ல சீக்கிரம் முடிச்சிடலாம் சொன்னா 2000 ரூபாய் பில் வச்சானுங்க. யாரு நான் வச்சேன். ஏய் லாஸ்ட் ஓவரா ப்ரோ லாஸ்ட் ஓவர் உமர் ப்ரோ இன்னும் 10 பால் இருக்கு. லாஸ்ட் ஓவர் 10 ரன் வேண்டா 10 பால் இல்ல 6 பால் 10 பேட் ஸ்விங் பண்ணிட்டே இருக்கு. வைடு போடுவாங்க. அது ஒரு வைடு போல் லைவ் போல் ஒரு வைடு போல் லேடி தான். அவன் ஆளுக்கு பண்றான் நமக்கு பண்ணா சரி. ஆனா அந்த காசு வந்துச்சு தம்பி கீஞ்சது. ஜிபே பண்ணிருப்பா. ஆமா. அவங்க எதையாவது 100 ரூபா செலவழிக்கிறான். நான் சொல்றேன் 100 ரூபா சரி இன்னைக்கு பேஸ் தான் வெச்சுக்கோயா. 100 ரூபா நேத்து நைட்டு பீஃப் வாங்கி கொடுத்தா ஒரு பீஃப் ரைஸ் வாங்கி கொடுத்தா 300 ரூபாய். 470 ரூபா பாத்தியா ப்ரோ சொல்லி காட்டுறாரு பாத்தியா ப்ரோ. ஒரு ஜூஸ் எனக்கு வாங்கி கொடுங்கடான்னு சொன்னேன். ப்ரோ வாட் தி ஃபக் குமார். ரீச் அவுட் வாங்க போங்க குகன். குமார் தூக்கி இங்க வைக்கணும் குமார். டேய் ப்ரோ லெஜெண்டோட பேட்டர் ஒழுங்கா 5 பால் ஆடிட்டு வா. அது ஒரு 2 6 அடிங்க போதும். நீ தானே அது இல்ல அவர் பேர் என்னது? இது என்ன அப்துல். அவன் எங்க போனா இன்னைக்கு? மாப்பிள்ளை பார்க்க வராங்க. அடுத்த வாரம் அவர் பொண்ணு பார்க்க போறாரு. அதுக்கு அடுத்த வாரம் 2 பேரும் சேர்ந்து மீட் பண்ணுவாங்க. ஒரு வாரம் அவுட் போட்டானா? 3 வாரம் அவுட். என்ன நைட்டு அது ஏடா நான் ஒரு ஜூஸ் கேளு நைட்டு கார் ஓட போனோம். சரி சாப்பாடு வாங்கி கொடுத்துரு. ஏன்டா 4ல இருந்து சாப்பிடல ஒழுங்கா சாப்பாடு வாங்கி கொடுன்னு சொல்லிட்டு பாய்கள்ல போயிட்டு பீஃப் ரைஸ் ஒரு சில்லி பீஃப் ஃபைட் வாங்க. ரெண்டுமே எந்த பாய் கடை? ரெண்டுமே ஃபைட் தான். லூஸ் ஆகுவாங்க. சாய்வால பாய். உள்ள க்ளீனா வந்துட்டேன். ஏய் ஃபுல் டாஸ் நையா. பரவாயில்ல வாங்க விடுங்க. ப்ரோ அவுட் இல்ல தானே? அவுட் இல்ல. அவுட் இல்ல சரி வாங்க இந்தாங்க அடி நல்லா ஆடுனீங்க. யோ பேக் ஸ்பின்ஸ்ல நல்லா நீங்க உமர் நல்லா நீங்க சூப்பரா நீங்க. வீடியோ கேளுங்க.
அம்மா வீடியோ இருக்கு. அதுல வாய்ஸ்லாம் பேக்ரவுண்ட் வாய்ஸ்லாம் அதை டெலிட் பண்ணிடுறேன். பால் திரும்ப குகன் திரும்படா லாஸ்ட் ஓவர்மா. எக்ஸலென்ட் குகன், எக்ஸலென்ட் குகன். ஓடுங்க அப்படிதான். ஓடிங்க லோகே. நல்ல ரெக்கவரி. 94 ப்ரோ. அது பண்ண போட்டது. இல்ல நான் சொல்றேன் என்ன கொழுப்புன்னு. அந்த அம்மா வீட்டுக்கு ஒரு 3 பார்சல், இந்த அம்மா வீட்டுக்கு ஒரு 4 பார்சல். அப்போ என்ன ஆகும்? நோ பால். நோ பால் இல்ல? உங்க 2 ஓடு நோ பால் தான். நீ ஓடு. 3 ஓடு 4 ஓடுங்க. குடுக்கல குத்துறாங்க. ப்ரோ நோ பாலா இல்லையா ப்ரோ? இதெல்லாம் நோ பால் தான். ஏங்க மூஞ்சிக்கு மேல ஆடுறான். குடுக்கல ப்ரோ. நோ பால் இல்லையா? நோ பால் இல்லையா? ப்ரோ என்ன ப்ரோ? சரி போடா 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 போடா. ப்ரோ தலைக்கு மேல வருது. அது நோ பால் இல்லன்றீங்க. வெளிய வந்தடா. ப்ரோ வெளியில வந்தாருன்னா என்ன ரேஞ்சில ப்ரோ குடுக்குறீங்க? நோ பால். டோர்னமென்ட் மேட்ச்ல எப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? எப்படி வரணும் மேல? விஷயம் மறந்துரு. பரவாயில்ல விடுங்க. 4 நோ பால் ப்ரோ. இது இந்த அடிக்கு புல் பண்றாரு மண்டையில. மேக் இட் 4. வேணாம் போதும். பே 4 பால் இருக்கணும். லாஸ்ட் 2 3 பால் இருக்கணும். 3 பால் இருக்கு. லாஸ்ட் 2 3 பால். ஃபர்ஸ்ட் பால் டாட் 98. ஃபர்ஸ்ட் பால் டாட் இல்ல. அது அவர் வைடு வைடு அது. வைடா நீங்க என்ன பண்ணீங்கன்னா பால வந்து தேய்க்கல, நீங்க எத்தனை வந்து இப்படி வச்சீங்க. गसेनी मैं गसिया नहीं उसके पहले मैं बॉल देखता हूँ ஐயோ பரவாயில்ல. அடிக்கலாம். 2 பால் இருக்கு. லாஸ்ட் 2 பால் லாஸ்ட் 2 பால் நல்லா இருக்கும். டயர்ட் ஆயிட்டாரா இன்னொரு 6 வந்தா போதும். ப்ரோ? டயர்ட் ஆயிட்டாரு ப்ரோ. வைடு வைடு இல்லையா? இல்லையா கீப்பர் புடிச்சாங்க. அவன ஒண்ணே மானா அது சொன்னதுக்காக இது பண்றான். ஒரு ரன் அடிச்சா போதும் ப்ரோ. 95 98. இல்ல 4 பாலா 4 வந்துரும். 100 லோகே லாஸ்ட் பால் 102 வந்துரும். 2 குனிஞ்சா ஆடுறா டே. இதுக்கு அப்புறம் ஆட முடியாது. 99 ஆகுது. சரி வாங்க. 99 நல்ல ஸ்கோர். வெல் பிளேட் பாய்ஸ். வெல் ரெக்கவரி. ட்ரிபிள் டிஜிட் வந்துரும். 3 டாட்ல லாஸ்ட் 3 பால் 3 டாட்ல பயங்கர ரெக்கவரி. கைஸ் கம் ஆன், கண்டிப்பா நல்லா போட்டு எடுத்துடலாம். கம் ஆன் வாங்க. நல்ல ஸ்கோர் தான். நம்ம இதுல செமிஃபைனல்ல செட் பண்ண டார்கெட் தான். சரி தண்ணி குடிச்சிட்டு போங்க. தண்ணி குடிச்சிட்டு வாங்க. குளுக்கோஸ் சாக் கலக்குறேன். புட்டிங்கா வீட்டுக்கு நீ ஏதாவது வாங்கின போ. நான் சொல்லிட்டுமா உன் வீட்டுக்கு நீ என்னென்ன வாங்கிட்டு போவேன்னு? இல்ல நான் சொல்லிட்டேன். நீ உன் வீட்டுக்கு என்னென்ன வாங்கிட்டு போ. ஃப்ரூட் ஷாப் வந்தா நீ கேளுங்க. உன் வீட்டுக்கு என்னென்ன வாங்கிட்டு பாருங்களேன். வீட்டுக்கு போனா ஜெகத் ஸ்பெஷல் குட்டிலாம் வாங்க மாட்டாரு. இவ்வளவு பெருசு வாங்குவாரு. என்ன கேட்டா இங்க கொஞ்சம் குடிச்சிட்டு வீட்டுல போய் கொஞ்சம் குடிப்பாரு. யோகட் டக்குன்னு அந்த வார்த்தை எனக்கு வரல. தமிழ்ல அந்த ஒரு வார்த்தை வந்து எனக்கு ஒண்ணே கேளுங்க அவனோட ஃப்ரூட் ஷாப்ல ஒரு ராப் ஆர்டர் பண்ணா அதுக்கு மாமியாருக்கு வாங்கி கொடுத்துருக்காரு. மாமியார் வாங்கி கொடுத்தா. அந்த மாமியார் நெஞ்சு பிடிச்சி ஒண்ணு இந்த வெளியில வந்துட்டா நான் குடிச்சது 200 தான். அதுவும் நீ நானும் 1/2 தண்ணி கொடுங்க. இல்ல யாருக்கும் கொடுக்காதீங்க. தண்ணி